பார்க்க தெரிந்து கொண்ட பாடத்தின் தலைப்பு, நமது அன்பு சகோதரர் சொன்னவண்ணமாக இயேசு கிறிஸ்துவுக்கு பாவிகளால் நடந்தேறிய விபரீதங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு பாவிகளால் நடந்தேறிய விபரீதங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த நாளில் தியானிக்க போகின்றோம். இதுக்கு ஆதார வசனமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இப்போ வாசிக்க கேட்ட வசனத்தில், அதாவது ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாக உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நம்ம பாடத்தினுடைய ஆதார வசனம். அப்போ அன்புக்குரிய சொல்ல நம்ம யாரை நினைச்சு கொள்ளணும் அப்படின்னா, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் யாரை குறித்து சொல்கிறாருன்னா, நமது தலையும் குருவும் போதகருமாக இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறார். அதாவது நமக்கு என்ன ஒரு ஆறுதல் கொடுக்குறாருன்னா, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய். இளைப்பு அப்படிங்கிறது நல்லா தெரியும். சோர்ந்து போகிறது, பலவீனமாக இருக்கிறது, சோர்வாக இருக்கிறது. அதாவது நீங்கள் இளைப்புள்ளவர்களாக உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை, பாவிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருக்கு விபரீதங்கள் செஞ்சாங்க. விபரீதங்கள்னா நிறைய ஆபத்துக்களை கொண்டு வந்தாங்க. விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கிறார். அப்போ நமக்கு வரக்கூடிய சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் நம்ம யாரை நினச்சிக்கொள்ள சொல்கிறாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நினச்சிக்கொள்ள சொல்கிறார். அவரையே நீங்கள் நினச்சிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து யாருன்னா, பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அவருடைய ஒரே தேவகுமாரன், ஒரே பேரான குமாரன். அவர் பரிபூர்ணமாக இந்த பூமிக்கு வந்தவர், பரிபூர்ண மனிதர், மனுஷகுமாரன். பாருங்கள், அவர் லோகோஸ் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு, பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலைமையை விட்டுட்டு பூலோகத்துக்கு மனுஷகுமாரனாக பிறக்கிறார். அப்போ பிறக்கும்போது பூரண ஒரு மனிதனாக பிறக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் மனிதர்கள் வெறுத்து புறக்கணிச்சாங்க. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாராலும் வெறுக்கப்பட்டவராக, புறக்கணிக்கப்பட்டவராக, அவருக்கு நிறையா இந்த மனிதர்கள் பாருங்கள், பாவிகள், இந்த பாவிகளான மனிதர்கள் நிறையா விபரீதங்கள் செஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். விபரீதங்களை செஞ்சாங்க. ஏன்னா அவரை குறித்து நாம் படிக்கும்போது, அதாவது தானியேலில் கூட படிக்கிற 9ஆம் அதிகாரத்தில் பைபிளில் பார்த்து வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். தானியேல் 9:24. தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும். போதுங்க. அதாவது மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கும். அந்த மகா பரிசுத்தமுள்ளவர் யாருன்னா, நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த மகா பரிசுத்தமுள்ளவர், அப்பேற்பட்ட குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், பாவமே இல்லாதவர், மகா பரிசுத்தம் உள்ளவர். அப்பேற்பட்ட நமது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை இந்த ஜனங்கள் எல்லாருமே வெறுத்து ஒதுக்கி அவருக்கு பல்வேறு வகையான விபரீதங்களை செஞ்சாங்க. அவருக்கு விரோதமாக தீமைகளை செஞ்சாங்க. எவ்வளோ தீமைகள் செஞ்சாங்கன்னா, அவருக்கு செஞ்ச தீமைகள் உலகத்தில் யாருக்குமே நடந்திருக்காது. எனக்கு நிறையா தீமைகள் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நமது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த தீமைகள் மாதிரி யாருக்கும் இந்த பூமியில் நடக்கலை. அப்போ அவருக்கு விரோதமாக நிறையா தீமைகளை செஞ்சாங்க. அது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது இதெல்லாம் நாம் பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ மேலே நம்ம அன்பு வச்சுருக்கிறோம். நம்ம அவர் மேலே அன்பு வச்சுக்கிறோம். அவரை நம்ம நேசிக்கிறோம். அவருக்கு இப்படியெல்லாம் விபரீதங்கள் நடந்துச்சு, இவ்வளவு கஷ்டப்பட்டார், இவ்வளவு தூரம் மனிதர்கள் அவரை துன்பப்படுத்தினாங்க அப்படிங்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி நடந்துச்சு நமது கர்த்தருக்கு அப்படின்னு நம்ம அதை ஜீரணிக்கிறது
ஒரு கடினமான விஷயமா இருக்கு. ஏன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர், ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மீட்க வந்தவர். அப்போ மனுக்குலத்தை மீட்க வந்த இரட்சகருக்கு இவ்வளவு விபரீதங்கள் நடக்கணுமா? ஏன்னா அவர் தேவகுமாரன், பிதாவாகிய தேவன் ஒரே பேரான குமாரன், அவர் தான் கிறிஸ்து மேசியா. ஆனால் இப்படியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் எவ்வளோ சிறப்புகளோடு வந்திருந்தார், அந்த இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் நின்றிருந்தார். ஆனால் அவங்க உணர முடியல. மேசியா வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. தீர்க்கதரிசிகளால் முதல்ல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் அந்த நிறைவேற காத்திருந்தாங்க. அது நிறைவேறிச்சு. மேசியா அவங்க கண்ணு முன்னாடி பிறந்தார், அவங்க கண்ணு முன்னாடி வளர்ந்தார், கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் அவங்க உணர்ந்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய இருதய கடினம், மேட்டிமை மற்றும் அவர்களுக்குள்ள இருந்த பொறாமை, பேராசை, சுயநலம் இதெல்லாம் அவர்களை தடுத்து கொண்டு இருந்துன்னு பார்க்குறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பாருங்க, அவர் ஆக்சுவலாக அவர் நீதிபதி. அவர் தான் உண்மையான நீதிபதி. அப்போ நீதிபதிக்கு எதிராக குற்றவாளிகள்லாம் ஒன்று சேர்ந்து அவரை குற்றம் சாட்டுறாங்க, நீதிபதியவே குற்றம் சாட்டுறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பாவிகளால் நடந்தேறிய விபரீதங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பாடத்தில் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒட்டுமொத்த மனுக்குலமும் பாவத்தினுடைய சம்பளமாகி மரணத்தை பெற்றுக்கொண்டு பாவ நிலைமையில் இருக்கிறாங்க. எல்லாருமே பாவிகள் தான். அப்போ இந்த பாவிகளெல்லாம் சேர்ந்து மகா பரிசுத்தம் உள்ளவரை ஒரு நீதிபதியவே குற்றம் சாட்டி அங்கே நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய மரணத்தை நினைவுறதுக்கு தான் இந்த நாளுக்குள்ளே நாம் இருக்கிறோம். அவர் பட்ட பாடுகள், அவர் நமக்காக அடைந்துட்டதான அந்த கொடிய சிலுவை மரணம், இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வாரம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதற்கே ஒரு சத்தியங்களை தேவன் கொடுத்துருக்காரு. காரணம் என்னென்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்லியிருக்கார். அப்போ அவருடைய மரண நாளை நம்ம நினைவு கூற சொல்லியிருக்கார். அப்படின்னா நமக்கு இதுதான் பண்டிகை, இதை நம்ம ஆசரிக்க போகிறோம். அப்போ அந்த நினைவு நாளுக்குள்ளே நம்ம போயிட்டு இருக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளை நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் தியானிச்சுட்டு இருக்கிறோம். அதில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய பாடம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தம் உள்ளவர், அவருக்கு பாவிகளால் நடந்தேறிய விபரீதங்கள் என்னென்னு பார்க்குறோம். முதல்ல பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சதுசேயர்களுடைய சதி. அதாவது சிலுவை மரணத்துக்கு காரணமான சதுசேயர்களுடைய சதி. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது பைபிளில் பரிசேயர்கள் சதுசேயர்கள்னு படிக்கிறோம், பரிசேயர்கள் சதுசேயர்கள்னு பார்க்குறோம். அப்போ அந்த சதுசேயர்கள் யாருன்னா மத தலைவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ரோமர்கள் இடத்துல அதிக செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தாங்க சதுசேயர்கள். பரிசேயர்கள் நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவங்க, நியாயப்பிரமாணத்து போதகர்களாக இருந்தாங்க. அவர்கள் பரிசேயர்கள். இந்த சதுசேயர்கள் பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. இப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்துக்கு நேராக, அதாவது கடைசியில் நடத்தி கொண்டு போனவங்க யாருன்னா இந்த சதுசேயர் கூட்டம் தான். இந்த சதுசேயர்கள் கூட்டம் தான் சொல்லி பார்க்குறோம். இவ்வளோ குறித்து பார்க்கும்போது, அதாவது அடுத்த ஸ்லைடில் பார்க்குற பரிசேயர்களை போல இராமல் ரோம அதிகாரிகள் இடத்துல இவர்களுக்கு அதிகமான செல்வாக்கு இருந்துச்சு. யாருக்கு? சதுசேயர்களுக்கு. சதுசேயர்களுக்கு பரிசேயர்களை போல இல்லாமல் ரோம அதிகாரி, ஏன்னா அந்த காலகட்டம் என்பது பார்த்தீங்கன்னா ரோமர்கள் ஆட்சியின் கீழே உலகமே இருந்துச்சு. ஒட்டுமொத்த உலகத்தையும் ரோமர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே அந்த காலகட்டத்தில் தான் இஸ்ரேல் தேசமும் ரோமர்கள் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க இந்த இஸ்ரேல் ஜனங்க பாபிலோன்லேருந்து சிறையிருப்பிலேருந்து மீண்டும் சொந்த தேசத்துக்கு வந்தாங்க. ஆனாலும் அவர்களுக்கு தேவன் ராஜரீகத்தை கொடுக்கல, ராஜா இல்லை, அந்த ரோமர்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ ரோம ஆட்சியாளர்களிடத்தில் இந்த சதுசேயர்கள் அதிக செல்வாக்கு பெற்றிருந்தாங்க. இவர்கள் அரசியலில் ஆர்வமுள்ளவர்களாக இருந்ததுனால ரோமர்களோட தொடர்ந்து உறவு கொள்வதை, அதாவது அவங்களோட ரொம்ப ரிலேஷன்ஷிப், ரோமர்களோட அதிக நெருக்கிய தொடர்பு வச்சுருந்தாங்க. ஆகவே அவர்கள் உடனடியாக பிலாத்தினிடத்துக்கு இந்த வழக்கை எடுத்து சென்றார்கள். இப்போ பாருங்க, பிலாத் யாருன்னா அந்த தேசாதிபதி. ரோமர்கள் ராயன்னா ரோம பேரரசன். ரோம பேரரசன் ரோமில் இருப்பார். அவர் கட்டுப்பாட்டில் உலகம் மூலம் இயங்குது. ஆனால் அங்கங்கே என்ன பண்ணுவார்னா தன்னுடைய பிரதிநிதிகளை நியமிச்சிருந்தார். அப்படி அந்த இஸ்ரேல் தேசத்துக்கான பிரதிநிதி தான் பிலாத்து. அப்போ அதனால தான் இந்த சதுசேயர்கள் அந்த ரோமர்களிடத்தில் அதிக செல்வாக்கு இருந்ததுனால உடனடியாக பிலாத்துக்கிட்ட இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது அன்புக்குரிய சகோதரர்களே, சதுசேயர்களுடைய செல்வாக்கு என்னங்கிறது பார்க்குறோம். அவங்க
மதத்தை வச்சு தான் ஜனங்களை வழிநடத்திட்டு இருந்தாங்க. அடுத்த சைடு பார்க்கலாம். அதில் வந்து பரிசேயர்கள், படிக்க சிஸ்டர் தமிழில் இருக்குது. பரிசேயர் வாய்மொழியாக கற்பிப்பதை சதுசேயர்கள் திட்டவட்டமாக நிராகரித்தனர். பாரம்பரியம் அதிகாரத்தில் வேதத்திற்கு சமமாக இருந்தது. பாரம்பரிய அதிகாரத்தில் வேதத்திற்கு சமமாக இருந்தது. பாருங்க, அதாவது பரிசேயர்கள் வாய்மொழியாக கற்பிப்பதை சதுசேயர்கள் திட்டவட்டமாக நிராகரிச்சாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு ஆப்போசிட் தான் இருந்துச்சு. அடுத்தது படிங்க. அவர்கள் கட்டுப்பாடற்ற சுதந்திர விருப்பத்தை நம்பினர். அதாவது கடவுளுக்கு இதில் எந்த பங்கும் இல்லை. மனிதர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை, ஒவ்வொருவரும் அவரவர் விதியின் எஜமான்களாக இருந்தனர். இப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சதுசேயர்களுடைய நிலைமை இருந்துச்சுன்னு பார்க்குறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து இவர்கள் மத்தியில் தான் வாழ்ந்தார். அடுத்த சைடில் பார்க்குறோம், படிங்க. தேவதைகள், பேய்கள், சொர்க்கம், நரகம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றின் மீதான நம்பிக்கையை மறுக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை சதுசேயர்கள் முற்றிலும் நிராகரித்தனர். அவர்களின் சிந்தனை முறைக்கு உடல்களுடன் ஆன்மாக்கள் இறக்கின்றன முற்றும் முந்தையது இருந்த போதிலும் அவர்கள் மோசஸ் பரிந்துரைத்தபடி சடங்கு தூய்மையில் உறுதியாக நம்பினர். வருமானம் தரும் கோவில் சேவைகளை முன்னின்று நடத்துவதிலிருந்து அவர்களை தகுதி நீக்கம் செய்ய அவர்கள் எதையும் விரும்பவில்லை. அதாவது இவர்களுடைய சூழ்நிலை என்னன்னா, இவங்க வந்து இந்த தேவதைகள், பேய்கள், நரகம், சொர்க்கம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பரலோகம் இது குறித்து நம்பிக்கையெல்லாம் சதுசேயர்களுக்கு இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அவர்கள் வந்து உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை அவங்களுக்கு இல்லாமல் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் பார்க்கும்போது அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோசேயினுடைய அந்த அந்த சடங்குகள், அந்த சம்பிரதாயங்களில் வந்து உறுதியாக நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அப்புறம் கோயில்கள், அவங்க வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவாலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. தேவாலயம் வந்து முழுவதும் இவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அங்கே வந்து வரக்கூடிய வருமானங்கள், ஏன்னா இப்போவும் பார்க்குறோம் நிறையா கோயில்களெல்லாம் நிறையா அதை சுற்றிலும் நிறைய கடைகளெல்லாம் இருக்குது. இப்படியாக அந்த கோயில், அந்த எருசலேமில் அந்த தேவாலயம் வந்து இந்த சதுசேயருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்தில் அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த வழியாக போகும்போது ஆலயத்தில் அந்த காசுக்காரர்களை பார்க்குறாரு. அவங்கள தான் என்ன பண்ணுறாருன்னா துரத்தி அடிக்கிறார். அதை மத்தேயுல படிக்கும்போது 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 21ஆம் அதிகாரம் வசனம் வந்து 12ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொல்லுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். இப்படியாக வந்து அங்கே வந்து அவங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போகும்போது அங்கே இந்த புறா விற்கிறவங்க, காசுக்காரங்க, அங்கே வியாபாரம் நிமித்தமாக அந்த தேவாலயத்தை வந்து வியாபார ஸ்தலமாக்கிட்டாங்க. அதையெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடுன்னு சொல்லப்படும் போது நீங்கள் அதை கள்ளர் குகை ஆக்கிட்டீங்க அப்படின்னு கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சான்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே சவுக்கு எடுத்து அந்த காசுக்காரங்களை, அந்த புறா வைக்கிறவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருன்னா துரத்தி விட்டார், அடித்து துரத்திட்டார். அதான் அடுத்த ஸ்லைடில் கூட பார்க்கும்போது அதை படிங்க. ஆண்டவராம் இயேசு ஆலயத்தில் உள்ள காசுக்காரர்களை துரத்தின சம்பவத்தினால் சதுசேயர்கள் அவர்களை முற்றிலும் பகைப்பதற்கு காரணமாயிருந்தது. ஏனெனில் ஆலயம் முழுவதும் சதுசேயர்களின் கட்டுக்குள் இருந்தது. ஆலயத்தில் 2வது முறையாக இயேசு சவுக்கை பின்னி காசுக்காரர்களை விரட்டின பின்பு சதுசேயர்கள் இயேசுவின் பெயரை முற்றிலுமாக கெடுப்பதற்கு முழுமையாக முயற்சித்தார்கள். பாருங்க, அங்க காசுக்காரங்க, புறா வைக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து சதுசேயர்களுக்கு பணம் கொடுத்துட்டு அங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து சதுசேயர்களுக்கு நல்ல வருமானம் கிடைச்சிருந்துச்சு. இப்படியாக வந்து பார்க்கும்போது அந்த சூழ்நிலையில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்கே போய் அவரெல்லாம் என்ன பண்ணிட்டார், சவுக்கு எடுத்து அவரெல்லாம் அடித்து துரத்திட்டார். இதனால வந்து சதுசேயர்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமாக அவர் பேரை கெடுக்கணும், அவரை வந்து மக்கள் மத்தியில் அவருடைய செல்வாக்கு குலைச்சி அவரை வந்து கொலை செய்யணுங்கிறது முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதனால் அவங்க வியாபாரம் பாதிக்கப்பட்டுச்சு, சதுசேயருடைய வியாபாரம் பாதிக்கப்பட்டுச்சு. அதனால் வந்து இயேசு கிறிஸ்துவை அவங்க முழுமையாக எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஏதோ ஒரு வகையில் வந்து அவரை வந்து ரோமர்களிடத்தில் வந்து சிக்க வைக்கணும் அப்படின்னு சமயம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படியாகத்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு விரோதி ஆயிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து
சதுசேயர்களுக்கு விரோதி ஆயிட்டார். காரணம் என்ன? அவங்களுடைய சுயநலத்தில், அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் கர்த்தர் இயேசுக்கு கை வச்சிட்டார். அதனால பார்த்தீங்கன்னா அவங்க தேவாலயத்தை வந்து கலர்குறையாக்கிட்டாங்க. அது கர்த்தர் வந்து வைராக்கியம் கொண்டு அவங்களை அடிச்சு துரத்தினார். அப்போ இப்படியாக வந்து சதுசேயர்களுடைய அந்த ஒரு வெறுப்புக்கு கர்த்தர் இயேசுக்கு சாலாயிட்டார். அதனால தான் பாருங்க, இந்த சதுசேயர்கள் அவங்களும் பாவியான மனிதர்கள் தான். அவங்க கர்த்தர் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேல் வீட்டறையில் அந்த பஸ்காவை பந்தி அனுசரிச்சுட்டு அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார் சீசர்களோட. அங்கே போயிருக்கும்போது கெத்செமனே தோட்டத்தில் அங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்து தனித்து ஜெபம் பண்ணுறாரு. அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அங்கே யூதாஸ் என்ன பண்ணுறாருன்னா அந்த சேவர்களோட வந்து கர்த்தரை வந்து காட்டி கொடுத்துருவார். அப்போ கெத்செமனே தோட்டத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணிடுவாங்க. அப்போ கைது பண்ணி இயேசு கிறிஸ்துவை பிடிச்ச உடனே முதல்ல வந்து அண்ணாவோட மலைச்சிடப்பட்டார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து கெத்செமனேல கைது பண்ணப்பட்டோன்னே அந்த நைட்டில் கைது பண்ணப்பட்டதுலேருந்து அடுத்து சிலுவையில் அறையிறதுக்குள்ளே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓவர் நைட் முழுவதும் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. 6 வகையான விசாரணைகள் எதிர்கொண்டார். 6 வகையான விசாரணைகள். முதல்ல வந்து அண்ணா கிட்ட, ரெண்டாவது காய்பா கிட்ட, அப்புறம் ஆலோசனை சங்கத்திட்டத்தில், அப்புறம் பிலாத்துக்கிட்ட, அப்புறம் மீண்டும் ஏரோதுக்கிட்ட, மீண்டும் பிலாத்துக்கிட்ட. இப்படி ஓவர் நைட்டில் 6 வகையான விசாரணைகளை கர்த்தர் இயேசு கிறிஸ்து எதிர்கொண்டார். 6 வகையான விசாரணைகள். அப்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டோன்னா நேராக பிரதான ஆசாரியனாக இருந்த அந்த அண்ணா கிட்ட அழைச்சிட்டு போகப்படுறார். இந்த அண்ணா யாருன்னா பாருங்க, முன்னாள் பிரதான ஆசாரியனாக இருந்தவர். முன்னாள் பிரதான ஆசாரியர். கர்த்தர் கைது செய்யப்படும் போது பிரதான ஆசாரியனாக இருக்கிறது யாருன்னா காய்பா. காய்பா வந்து காய்பாவுக்கு அண்ணா வந்து மாமா, எல்லாம் சொந்தக்காரங்க தான். இப்போ இந்த அண்ணா வந்து முன்னாள் பிரதான ஆசாரியன். அவர் ஒரு சதுசேயர். அவர் ஒரு சதுசேயர் வகுப்பை சேர்ந்தவர். சதுசேயர்கள் பரிசேயர்கள் 2 பிரிவாக இருந்தாங்க. அதில் வந்து அண்ணா வந்து சதுசேயர். அதனால தான் இவங்க சதுசேயர்கள் வந்து அண்ணா ஒரு செல்வாக்குமிக்க தலைவராக இருந்தார். அதனால் வந்து அவர்கிட்ட விசாரணைக்கு கொண்டு போகிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ரைட்டிங்கில் பார்க்கும்போது லாபத்தில் ஒரு பங்கு அவருக்கும் போயிருக்கு. அந்த தேவாலயத்தில் வரக்கூடிய வருமானத்தில் இந்த அண்ணாவுக்கு ஒரு பங்கு போயிருக்கு. இப்படியாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கைது செய்து அவரை வந்து பார்த்திங்கன்னா அண்ணா கிட்ட கொண்டு போய் அங்கே விடுறாங்க. இப்போ அண்ணா வந்து விசாரிக்கிறார். அந்த விசாரணைகள் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவமானங்கள் ஏற்படுது. அப்போது அங்கே அதுக்கடுத்து காய்பா கிட்ட அனுப்புகிறார். அங்கேயும் ஆண்டவரை அடிக்கிறாங்க, கொட்டுறாங்க, பல்வேறு வகையான சோதனைகளுக்கு உட்படுத்துகிறாங்க பாவிகள். அப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் நடந்த சம்பவம் அதை மனசில் வச்சு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வந்து நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் குற்றம் பிடிக்கிறதுக்கு முகாந்திரம் தேடுறாங்க. ஆனால் இதில் வந்து பார்க்கும்போது இந்த பரிசேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சதுசேயர்களுக்கு நேர் ஆப்போசிட்டானவங்க. எப்படின்னா இந்த பரிசேயர்கள் வந்து ஆலயத்தில் நடந்து கொண்டிருந்த அந்த வியாபாரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தப்புன்னு சொன்னாங்க இவங்க பரிசேயர்கள். சதுசேயர் கட்டுப்பட்டது ஆலயம், அதில் நடக்கிற வியாபாரங்கள் இருந்துச்சு. ஆனால் அந்த பரிசேயர்களுக்கு வந்து அது பிடிக்கல, அதை மிகவும் வெறுத்தாங்க. ஆனால் இந்த ஒரு சண்டை 2 பேருக்கு இருக்குது. பரிசேயர்கள் சதுசேயர்களுக்குள்ள இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த காசுக்காரங்க வியாபாரிகிட்டலாம் வந்து இந்த சதுசேயர்கள் பணத்தை வாங்கிட்டு அங்கே தேவாலயத்தை வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்கிற கோபம் பரிசேயர்களுக்கு இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த வெறுப்பு அவங்களுக்குள்ள பகை இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் கர்த்தரோட விஷயத்தில் என்னாச்சுன்னா அங்கே சமாதானமாகறாங்க. ஏன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களுக்கும் விரோதி ஆயிட்டார், சதுசேயர்களுக்கும் விரோதி ஆயிட்டார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து ஆண்டவருடைய பிரச்சனை 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஒன்று சேர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து எப்படியாவது அந்த நியாயப்பிரமாணத்தின் மேல் குற்றம் சாட்டி அவர் வந்து சிலுவையில் அடிக்கலான்னு அவங்க ஐடியா பண்ணுறாங்க. அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா அவர்கள் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை கொலை செய்யறதுக்கான வழிகளை செய்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்க்குறோம், காய்பாகிட்ட விசாரணை முடிஞ்சு எங்கே போகிறாங்கன்னா அடுத்து 2வது வந்து ஆலோசனை சங்கத்தாரிடம். ஆலோசனை சங்கத்தார், இந்த ஆலோசனை சங்கத்தார் வந்து அவங்ககிட்ட போகிறார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு அங்கே விசாரணை நடத்தப்படுது. நைட்டில் தான் பிரதான ஆசாரியர்களாக இருந்த அண்ணா காய்பா அவங்க விசாரணை முடிச்சு நேராக ஆலோசனை சங்கத்திட்ட அவங்ககிட்ட அனுப்பிட்டார். இயேசு கிறிஸ்து அங்கே போயிட்டு ஆலோசனை சங்கத்தார் மத்தியில் மிகவும் அவமானப்படுத்தப்பட்டார், மிகவும் அவமானப்படுத்தப்படுறாரு. ஆலோசனை சங்கத்தார் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவங்க வழக்குகளெல்லாம் விசாரிப்பாங்க. அதை குறித்து பார்க்கும்போது
ஒரு ஒரு பரிசுத்த வேதாகமத்தை ஒரு ஆராய்ச்சியாளர் மேதை ஆல்ஃபர்ட் எடர்சன் அப்படிங்கிறவர் இந்த சம்பவத்தை குறித்து எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்காருன்னா, அதாவது அதில் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, இயேசுவின் வழக்கில் ஆலோசனை சங்கத்தார் மீறினதாக அவர் ஒரு 6 காரியங்களை குறிப்பிடுறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய வழக்கில், அவருடைய இந்த வழக்கில் ஆலோசனை சங்கத்தார் மீறிய காரியங்கள், அதாவது சட்டத்தை மீறி நடந்த காரியங்கள் அப்படின்னு என்னென்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது எப்போவுமே அன்றைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, நடைபெற்ற இயேசுவின் வழக்கை ஒருவரும் குறிப்பெடுக்கவில்லை மற்றும் நடந்த சம்பவங்களை ஒருவரும் பதிவு செய்யவில்லை அப்படிங்கிறார். அதாவது அன்றைய ரோம அரசாங்கத்தின் வழக்கத்தின்படி குற்றம் சாட்டப்பட்டவருடைய வழக்கின் விவரங்கள், சம்பவங்கள் எதுவுமே பதிவு செய்யப்பட வேண்டும், எல்லாமே பதிவு செய்யணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வழக்கில் ஒருத்தர் கூட இந்த குறிப்பெடுக்கல, நடந்த சம்பவங்களை அரசு தரப்பில் பதிவு செய்யப்படலை. இப்போவே நான் பாருங்கள், நமக்கு உலக பிரகாரமாக நம்மளும் இந்த பூமியில் மனிதர்களை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி உலக பிரகாரமாக நிறையா கோர்ட்டு, நிறையா இந்த நீதிமன்றங்கள் இருக்குது. நம்ம பார்க்குறோம், என்ன தப்பு பண்ணாலும் நீதிமன்றத்துக்கு போகிறோம். நீதிமன்றத்தில் போய் தான் அங்கே முடிவு செய்கிறாங்க தண்டனை என்னங்கிறது. அது மாதிரி இது காலகாலமாக இருக்குது, அந்த காலத்துலேருந்து இருக்குது. அன்னைக்கு ரோம அரசாங்கத்தின் வழக்கம் பிரகாரம் என்ன பண்ணணுமாமா, அதாவது குற்றம் சாட்டப்பட்டவருடைய வழக்கினுடைய விவரங்கள், என்னென்ன சம்பவம் நடந்தது, இதெல்லாம் பதிவு செய்யணும். இப்போயே நம்ம ஒரு பிரச்சனை நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனால் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன நடந்ததுன்னு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்களா இல்லைங்களா? போலீஸ் ஸ்டேஷன் போனோன்னே அங்கே இன்ஸ்பெக்டரு, சப் இன்ஸ்பெக்டர், ஏட்டு எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அங்கே ரைட்டர்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னென்ன நடந்ததுன்னு புள்ளி விவரமாக எல்லாம் A to Z கேட்டு எழுதுவாங்க. எழுதி 2 தரப்பும் கேட்டு எழுதி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அப்புறம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அது கேஸ் நடந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய வக்கீல், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள், அங்கே கிளர்க் இருப்பாங்க, எல்லாமே குறிப்பெடுப்பாங்க. எப்படி 2 வக்கீல் வாதாடினாலும் அந்த வாதாடும் போது அங்கே 2 தரப்பில் சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் குறிப்பெடுப்பாங்க. அப்போ அது நீதிபதி செய்வார். ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னா, ஆலோசனை சங்கத்தார் அவங்களுடைய பொறுப்பு அந்த இஸ்ரேல் தேசத்தில் மிக முக்கியமான பொறுப்பு. 71 பேர் ஆலோசனை சங்கத்தில் உறுப்பினராக இருப்பாங்க. பிரதான ஆசாரியன் அதுக்கு தலைவராக இருப்பார். அந்த ஆலோசனை சங்கத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே கர்த்தருடைய வழக்கை குறித்து யாரும் குறிப்பெடுக்கல, நடந்த சம்பவங்களை ஒருத்தரும் பதிவு செய்யலை. அப்படின்னு அர்த்தம், எதுவுமே ஆண்டோடைய காரியங்களை முக்கியத்துவப்படுத்தலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட்டு, இயேசுவுக்காக பரிந்து பேசுவதற்காக ஒருவரும் நியமிக்கப்படலையா. கர்த்தர் இயேசுவுக்காக பரிந்து பேசுவதற்காக ஒருவரும் நியமிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வழக்கில் அவருக்காக பரிந்து பேசுவோ, அவரை சார்பாக பேசுவோ யாருக்கும் வாய்ப்பு அளிக்கப்படலை. இது அந்த சட்டத்தை மீறின செயல். ஆலோசனை சங்கம் இப்படி செய்யக்கூடாது. இன்றைக்கே பாருங்கள், நம்ம தேசத்தில் நிறைய கொடிய குற்றவாளிகள் எப்போ தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வக்கீல் போயிடுச்சு, அவங்க வாதாடுவாங்க. தப்பு பண்ணிட்டா உடனே கோர்ட்டுக்கு போகுது கேஸ்னா, 2 தரப்புக்கும் வக்கீல் வருவாங்க, ஆஜராவாங்க. 2 தரப்புலையும் பாருங்கள், ஒருத்தன் தப்பே பண்ணியிருந்தா கூட அவன் வக்கீல் தப்பு பண்ணலேன்னு வாதாடுவான். அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடாது, அவனுக்கு தண்டனை தப்பு வைக்கணும்னு அந்த வக்கீல் வாதாடுவார். இது நம்ம இந்திய அரசியல் சட்டத்தினுடைய இருக்கக்கூடிய சாராம்சங்கள். அதுவும் குறிப்பாக ஒரு குற்றவாளிக்கு யாருமே எந்த வக்கீலுமே வாதாட வரலன்னா அரசாங்கமே வக்கீல் ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் ஒரு நிர்பயான்னு ஒரு பொண்ணை கொடிய முறையில் கொலை செஞ்சாங்க. அப்போ அந்த குற்றவாளிக்கு அத்தனை வக்கீல்களும் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் வாதாட மாட்டேன்ட்டாங்க, நாங்கள் ஆஜராக மாட்டேன்ட்டாங்க. அப்போ அவ்வளோ ஒரு கொடிய குற்றவாளி, இவங்களுக்காக பணம் எவ்வளோ கொடுத்தாலும் நாங்கள் ஆஜராக வாதாட மாட்டேன்னு சொன்னாங்க. அப்படி கொடிய குற்றவாளியை கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்டவனுக்கு கூட அரசாங்கம் அரசாங்கத்தின் சார்பாக ஒரு வக்கீல் ஏற்பாடு பண்ணி தருது. ஆனால் இங்கே கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கு பரிந்து பேசுறதுக்காக ஒருவரும் நியமிக்கப்படலை. எப்படி இருக்கு பாருங்க, யாருக்கும் அந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இது 2வது தப்பு. 3வது பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா யூத சட்டத்தின்படி பொதுவாக ஆலோசனை சங்கம் கூடும் இடத்துல இயேசுவின் வழக்கு விசாரிக்கப்படாமல் காய்பாவின் அரண்மனை விசாரணை நடத்தப்பட்டுச்சு. அப்போ பொதுவாக யூத சட்டத்தின் பிரகாரமாக
யூதர்களுக்கு பொதுவான ஆலோசனை சங்கம் அப்படி கூடக்கூடிய இடம் இருக்குது. ஆலோசனை சங்கம் என்பது அதான் சுப்ரீம் கோர்ட் மாதிரி. அப்போ அந்த யூத சட்டத்தின் பிரகாரம் யூதர்களுக்கு அந்த ஆலோசனை சங்கம் கூடி அங்கே விசாரிக்கக்கூடிய இடம் இருக்குது. அந்த இடத்துல கர்த்தரை விசாரிக்காம பிரதான ஆசிரியனாக இருந்த காய்பாவின் அரண்மனை வீட்டில் தான் விசாரணை நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பாருங்க, இந்த பிக்சரில் பார்க்குற இதான் இந்த ஒரு ஆலோசனை சங்கம் கூடக்கூடிய இடம். ஆலோசனை சங்கம் கூடக்கூடிய இடம் இடம் பாருங்க எப்படி இருக்கு. இதுதான் அதை அடுத்த சைடில் பார்க்கும்போது த சன்ஹெட்ரின் அப்படிங்கிறாங்க. சன்ஹெட்ரின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சன்ஹெட்ரின் அப்படிங்கிறது சுப்ரீம் கவுன்சில் அண்ட் ட்ரிபுனல் ஆஃப் ஜூஸ், அதாவது யூதர்களுடைய உச்ச நீதிமன்றம். அதுதான் இந்த ஆலோசனை சங்கம் தான். இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உச்ச நீதிமன்றம். இதில் பார்க்கும்போது இந்த இதில் பார்க்குறோம், அதாவது த ஜூவிஷ் ஹைகோர்ட் கன்சிஸ்டட் ஆஃப் 71 மேன்ஸ். மேலே அந்த சின்ன இடத்துல இருக்கு 71 பேர் ஆலோசனை சங்கத்தில் உறுப்பினராக இருப்பாங்க. இதான் ஹைகோர்ட். அதில் பார்க்கும்போது பிரதான ஆசிரியர்னு ஒரு தலைமையில் இயங்குன்னு சொல்லி பார்க்குறோம். இது எங்கே இருக்குன்னா தேவாலயத்தில், அதாவது தேவாலயத்தில் இதுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த எருசலேம் தேவாலயத்தில் ஆலோசனை சங்கத்துக்கு எப்படி கோர்ட்டுக்கு ஒரு இடம் இருக்குது, அது மாதிரி அந்த ஆலோசனை சங்கத்துக்கு ஒரு இடம் இருக்குது. வெட்டப்பட்ட கல்லுகளுக்கிடையே ஒரு அழகிய ஒரு மண்டபத்தை கொடுத்துருக்காங்க இந்த கோர்ட்டுக்கு. அங்கே தான் விசாரணை பண்ணணும். இப்படி தான் கோர்ட்டு மாதிரி தான் விசாரணை. இந்த செட்டப்பில் தான் இன்றைக்கி எல்லா உலகத்துலேயும் கோர்ட்டுகளெல்லாம் இந்த செட்டப்பில் தான் இருக்குது. நீதிபதிகள்லாம் இப்படியா உட்காந்து பண்ணுறாங்க. இப்படியாக பார்க்கும்போது அந்த சுப்ரீம் கவுன்சில் அங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பார்த்தீங்கன்னா அநீதி இழைக்கப்பட்டுச்சு. அங்கே இது அங்கே விசாரிக்கல. அங்கே விசாரிக்காமல் எங்கே நடந்துச்சுன்னா அங்கே அது பிரதான ஆசாரனுடைய இல்லத்தில் நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்குற விசாரணை. ஆலோசனை அங்கே கூடுது. அப்போ அங்கேயும் மீறப்பட்டிருக்கு சட்டம். அதுக்கடுத்து 4வது பாயிண்ட்டு, ஆலோசனை சங்கத்தினுடைய அதிகபட்சமான ஓட்டெடுப்பின் மூலம் ஒருவரை குற்றவாளியாக தீர்க்க வேண்டும். ஆலோசனை சங்கம் 71 பேர். அந்த 71 பேரில் ஓட்டெடுப்பு மூலியமாக தான் இவனுக்கு தண்டனை கொடுக்கலாம், இந்த தண்டனை கொடுக்கலாம் முடிவு பண்ணணும். 71 பேரில் யார் எந்த ஒரு குற்றவாளியுமே 71 பேரும் ஒப்புதல் கொடுத்து அதில் மெஜாரிட்டி வரணும். ஆலோசனை சங்கத்தினுடைய அதிகபட்சமான ஓட்டெடுப்பின் மூலம் ஒருவரை குற்றவாளியாக தீர்க்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் விஷயத்தில் இந்த காரியம் தெளிவாக நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எல்லாமே தெளிவாக நடைபெறல. ஆண்டவரை எல்லாரும் சேர்ந்து அங்கே என்ன பண்ணிட்டாங்க, குற்றவாளின்னு சொல்லி குற்றம் சாட்டிட்டாங்க. அதுக்கடுத்தது 5வது பாயிண்ட்டு, விசாரணை நடக்கும் அதே நாளில் குற்றவாளி குற்றம் சாட்ட மாட்டார். குற்றவாளின்னு தீர்ப்பிடப்பட மாட்டார். விசாரணை நடக்கும் அதே நாளில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு குற்றவாளியான நியாயம் தீர்க்க அன்றைய சட்டத்தில் இடமில்லை. அன்றைய சட்டத்தில் இடமில்லை, இன்றைக்குமே சட்டத்தில் இடமில்லை. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி நல்லா யோசனை பாருங்க. விசாரணையெல்லாம் முடிஞ்சிரு. நம்ம ஊரில் நம்ம கோர்ட்டில் பாருங்களேன், விசாரணையெல்லாம் முடிஞ்சால் கூட அடுத்து என்ன பண்ணுவார் நீதிபதி, அடுத்த வாரம் தீர்ப்பு வழங்கப்படும் அல்லது அடுத்த மாதம் 20ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும், ஒத்தி வைப்பார். அன்னைக்கே சொல்ல மாட்டார். ஆனால் கர்த்தரோட விஷயத்தில் அது அப்படி நடக்கலை. அன்னைக்கே குற்றவாளின்னு பாருங்கள், அதே நாளில் குற்றவாளின்னு நியாயம் தீர்க்கப்பட்டார். விசாரணை நடந்த அதே நாள் ஓவர் நைட்டில் விசாரிக்கப்பட்டார். குற்றம் நிரூபிக்கப்பட்டுருச்சு. பொய் சாட்சியெல்லாம் செட்டப் பண்ணாங்க. ஆண்டவர் குற்றவாளி நியமிச்சா முடிவு பண்ணிட்டாங்க. சிலுவையில் போட அறைக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. இது செஞ்சது. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே சட்டங்கள் முறையாக பின்பற்றப்படவில்லை. அதுக்கடுத்தது 6வது பாயிண்ட், இரவிலும் மத்தியான வேளைகளிலும் ஓய்வு நாட்களிலும் பண்டிகை நாட்களிலும் அதற்கு முன்பாகவும் பின்பாகவும் இப்படிப்பட்ட விசாரணை நடத்தப்படக்கூடாது. அதாவது இரவில் விசாரணை நடத்தக்கூடாது. அது மீறப்பட்டிருக்கு. ஆண்டவரை இரவில் தான் விசாரணை பண்ணாங்க. அப்புறம் பண்டிகை மத்தியான வேளையில் விசாரணை பண்ணக்கூடாது. அப்புறம் ஓய்வு நாட்கள் விசாரணை பண்ணக்கூடாது. பண்டிகை நாட்கள் விசாரணை, இதெல்லாம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. பண்டிகை நாட்களும் விசாரணை பண்ணக்கூடாது. ஏன்னா பண்டிகை பஸ்கா பண்டிகை நாள், அது அங்கே விசாரணை பண்ணப்படாத கர்த்தர். அப்போ இதெல்லாம் மரபு, அவனுடைய மரபு. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த மரபுக்கு மீறி தான் விசாரணை நடத்தப்பட்டுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக
பாருங்க, ஆலோசனை சங்கத்தில் நீதி, நியாயம், நேர்மை கடைப்பிடிக்கணும், அதன் பிரகாரம் தண்டனை கொடுக்கணும், நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம். ஆனால் இப்படியாக ஆலோசனை சங்கத்தில் 71 பேர் கொண்ட அந்த கவுன்சிலில் ஆண்டவர் வந்து நியாயமாக விசாரிக்கப்படலை. நியாயமாக பின்பற்ற வேண்டிய சட்டங்கள் யூத மத தலைவர்களால் பின்பற்றப்படாமல் அவைகள் சட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டு அவருடைய நோக்கத்தையும் சுயரூபத்தையும் வெளிப்படுத்தினாங்க. அவங்க நோக்கமெல்லாம் என்னென்னா கர்த்தரை சிலுவையில் அடிக்கணும், அவரை வந்து கொலை செய்யணும். அவங்க சுயரூபம் கர்த்தரை வெறுத்தாங்க. அன்னா மற்றும் காய்பா இவங்க தான் பிரதான ஆசாரியர்கள். இவங்களுடைய அதிகாரத்தின் கீழே இயேசு கிறிஸ்துனுடைய நியாயங்கள், கர்த்தருடைய நியாயமான நியாயங்கள் கூட, நீதிகள் கூட ஒதுக்கி வைக்கப்பட்டுச்சுன்னு பார்க்குறோம். அவருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நீதி, நியாயம் எல்லாமே ஒதுக்கி வைக்கப்பட்டு அநீதி இழைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் எல்லா விசாரணைகளுமே போலியாக, சும்மா ஒரு கடமைக்காக போலியா, அதாவது ஆல்ரெடி முடிவு செஞ்சு வச்சுட்டாங்க, ஆண்டவரை கொலை செய்யணும்னு முடிவு செஞ்சு வச்சுட்டாங்க. அதனால் வந்து எந்த விசாரணையுமே வந்து நாங்கள் முறையாக நடக்கலை, எல்லாமே போலியாகவும் சட்டவிரோதமாகவும் நடத்தப்பட்டுச்சு என்பதை நம்ம தெள்ள தெளிவாக இதுலேருந்து பார்க்கலாம். நமக்கே தெரியுது, தெள்ள தெளிவாக தெரியுது இதில். மேலும் ஆலோசனை சங்கம் ஒருவருக்கும் நேரடியான மரண தீர்ப்பை கொடுப்பதற்கு பாருங்க பர்மிஷன் கிடையாது. ரோம அரசாங்கம் யாருக்கும் அதிகாரம் கொடுப்பதில்லை. மாறாக ரோம அரசாங்கம் மட்டுமே தீர்ப்பளிக்கும் அதிகாரம் உடையதாக இருந்துச்சு. அதன் அடிப்படையில் ஒருவர் மரண தீர்ப்பை அடைய வேண்டும் என்றால் ரோம ஆளுநர் அவர்களின் சட்டப்படி மரணத்துக்கு பாத்திரமான அவர் வந்து குற்றம் செஞ்சிருக்காருங்கிறத ஊர்ஜிதம் செஞ்சு நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த ரோம ஆளுநர் தான் வந்து மரண தண்டனை கொடுக்க முடியும். அதனால் வந்து பார்க்கும்போது இந்த வழக்கில் வந்து பார்க்கும்போது கர்த்தருடைய வழக்கில் இதெல்லாம் 6 காரியங்களை மீறி தான் ஆலோசனை சங்கம் செயல்பட்டாங்க. அதனால் வந்து கர்த்தர் வந்து எப்படி இருந்தாருன்னு சொல்லி பார்க்கும்போது மத்தேயு 26 63 மத்தேயு 26 பார்த்து வாசி. 63 இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். பாருங்க, எல்லா விசாரணை பண்றாங்க, அங்க கர்த்தரை எப்படியாவது மடக்கணும், அதான் கேள்வி, அதான் வந்து அவங்களுடைய எண்ணம். கர்த்தர் வாயிலிருந்து எப்படியாவது நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசி தேவதூசனம் சொன்னாங்கிறத வச்சு அவரை வந்து அவர் வாயிலிருந்தே குற்றம் பிடிக்கணும். இப்போ பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுறாருங்களா, காய்பா இயேசு பேசாமல் இருக்கிறார். அப்பொழுது பிரதான ஆசிரியர் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனா, கிறிஸ்து தானா, அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்குறேங்க. எப்படி பேசுகிறாங்க பாருங்க. அதாவது ஆண்டவர் விட்டு நீ தேவனுடைய குமாரனான்னு கேட்டால் அவர் ஆமான்னு தான் சொல்லுவார். இப்போ ஏதாச்சும் மாற்றி பேசிடுவார்னு சொல்லிட்டு, இந்த தண்டனைக்கு பயந்துட்டு, இவ்வளோ விசாரணைக்கு பயந்துட்டு மாற்றி சொல்லிடுவார்னு சொல்லிட்டு தேவன் பேரில் அவர் வைராக்கியம் உள்ளவராக இருப்பார். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நீர் தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து தானா, அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் நீ ஆணையிட்டு கேட்குறேங்கிறார். தேவனுடைய பேரில் ஆணையிட்டு கேட்குற நீ சொல்லு அப்படிங்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லுவார், ஆமான்னு தான் சொல்லுவார். ஆமான்னு சொன்னோன்னா பிரதான ஆசிரியர் காய்பா என்ன பண்ணுவார்னு எந்திரிச்சு குதிக்கிறார். தேவதூசன் சொல்லிட்டா, பார்த்தீங்களா அப்படின்னு அங்கே இது பண்ணுறாரு. இதுக்கு மேலே வேற என்ன வேணுங்கிறார், இதுக்கு மேலே வேற என்ன சாட்சி வேணும், தேவதூசன் சொல்லிட்டான் அப்படின்னு அங்கே இது பண்ணுறாங்க. எல்லாமே பாருங்கள், அங்கே செட்டப் பண்ண மாதிரி எல்லாமே அங்கே நடக்குது. ஆண்டவர் எப்படியாவது இது பண்ணணும். இப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா இறுதி விசாரணைக்காக பிலாத்தின் இடத்துல ஆண்டவர் கொண்டு போக போகிறாங்க. அங்கே தான் வந்து அவருக்கு அந்த தண்டனை பிலாத்து வந்து கொடுக்கணும். இவங்க முடிவு பண்ணிட்டாங்க, ஆனால் தண்டனையை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிலுவையில் அறிவிச்சு கேட்குறாங்கல்ல. அப்போ அங்கே ஆண்டவர் இயேசு பேசாமல் இருக்கிறார். அப்போ பேசாமல் இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் வந்து குற்றம் சாட்டு வைக்கணும், குற்றத்து அந்த நியாயப்பிரமாண சட்டத்துக்கு விரோதம் பேச வைக்கணும்னு தான் அந்த பிரதான ஆசாரியர் வந்து பேசுகிறார். அதுக்கடுத்து பொய் சாட்சிகள் ரெடி பண்ணுறாங்க. பொய் சாட்சிகள் கர்த்தருக்கு விரோதமாக பொய் சாட்சிகளை தேடுறாங்க. ஏதாச்சும் சாட்சிகள் இருந்தால் தான் வந்து அங்கே தண்டனை கொடுக்க முடியும். அந்த சாட்சிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா பொய் சாட்சிகளை சேர்றாங்க. பெயரளவுக்கு விசாரிக்கிறது போல விசாரிக்கிறாங்க. விசாரணை பெயரளவுக்கு தான் நடக்குது. ஆண்டவர் மேலே பொய் குற்றச்சாட்டுகளை கூறி அதை நிரூபிக்கிறதுக்கு பொய் சாட்சிகள் தர்றாங்க. தான் வசிக்கிறோம் மத்தேயு 26 வசனம் 59 மற்றும் 60. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. பாருங்க, நிறைய பொய் சாட்சிகளை சட்டம் பண்ண பார்க்குறாங்க, ஆளுகளை கூட்டிட்டு வர்றாங்க. அப்படியே வந்தால் கூட வந்தவங்க வந்து பொய் சாட்சி சொல்லி அது ஒவ்வவில்லைன்னு சொல்லி பார்க்குறோம்.
கடைசியில் வந்து 2 பொய் சாட்சிகள் வந்து சொல்கிறாங்க. அதாவது அடுத்த ஸ்டைலில் மத்தேயு 26:61. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்றான் என்று இவன் சொன்னான் என்றார்கள். பாருங்க, அதாவது தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடுறதுக்கு அது 3 நாளைக்குள்ள கட்டவும் என்னால் ஆகும்னு இவன் சொன்னாங்கிற பொய் சாட்சி. இது ஒரு சட்டம். ஏன்னா இவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல என்ன குற்றச்சாட்டு, இறுதியாக ஆண்டவர் மேல சுமத்துற குற்றச்சாட்டு 2 சாட்சிகள் கொண்டு வரப்படுறாங்க. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் அதை 3 நாளைக்குள்ள கட்டுறதுக்கு என்னால் முடியும்னு இவர் சொன்னாரு அப்படின்னு இவர் சொன்னான்னு நாங்கள் வந்து குற்றச்சாட்டு கவனிக்கிறாங்க. இப்போ இந்த குற்றச்சாட்டை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது ஆண்டவர் என்ன சூழ்நிலை இதை சொன்னார். அதாவது யோவானில் படிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். பாருங்க, இந்த சூழ்நிலை எதுக்காக சொல்றேன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க, 3 நாளுக்குள்ள இதை எழுப்புவேன் அப்படின்னு அங்கே சொல்றாரு. இது எந்த சூழ்நிலையில வந்து சொன்னாருங்க கவனிச்சு பார்க்கணும். கூர்ந்து கவனிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதுக்கு முன்பாக அந்த ஆலயத்தின் வழியாக போகும்போது அங்கே வியாபாரம் நடந்துட்டு இருக்குது. அப்போ வந்து அந்த காசுக்காரங்களும் புறா வைக்கிறவங்களும் விரட்டி அடிக்கிறாரு. அப்போ வந்து அவங்க கேட்குறாங்க, நீங்கள் இப்படியெல்லாம் விரட்டி அடிக்கிறீங்களே, எங்களை துரத்தி வரீங்களே, உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது, உங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், தேவாலயத்துக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படி எல்லாம் அங்கே பேசும்போது தான் ஆண்டவர் சொல்கிறார். எதுக்காகனா இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க, நான் 3 நாளைக்குள்ள எழுப்புவேன் அப்படின்னு அங்கே சொல்கிறார். அந்த கதை அதுக்கு தான் பதில் கொடுக்குறாரு. அங்கே இயேசு கிறிஸ்து அடுத்து வசனமே பார்க்கும்போது அவர் தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து விதம் பேசினார் அப்படின்னு அங்கே ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் வந்து தன்னுடைய சரீரமாக ஆலயத்தை குறித்து பேசியிருக்காரு. அதான் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 20-21 படிக்கலாம். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். சரீரமாக ஆலயத்தை குறித்து அங்கே கற்று பேசியிருக்கார். அதை அவங்க புரிஞ்சுக்கல. அந்த லிட்டரலாக பேசின விஷயத்தை மட்டும் பிடிச்சிட்டு அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆலோசனை சங்க தரத்தில் வந்து அங்கே இது பண்ணுறாங்க. இப்படியாகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன விஷயத்தை தவறாக யூதர்கள் புரிஞ்சுட்டு அவர் சொல்லத்தரமான ஜபாலயத்தை இடிச்சு போடுவதாக அங்கே குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் அவர் தன்னுடைய சரீரத்தை குறித்து அங்கே பேசியிருக்கார். அதைத்தான் நீங்கள் வந்து இடிச்சு போட்டேன், எனக்கு என்னை கொலை செஞ்சாலும் நான் 3ஆம் நாளில் இந்த ஆலயத்தை நான் எழுப்புவேன் அப்படிங்கிறத சொல்கிறார். எழுப்ப முடியும்னு அந்த வந்து குற்றச்சாட்டாக வந்து அங்கே வந்து சொல்கிறாங்க. இப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து இப்படியெல்லாம் சொல்லும்போது அங்கே மௌனமாக நிற்கிறார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. இந்த குற்றச்சாட்டுக்கு இயேசு எந்த வித மறுப்பும் தெரிவிக்கலை, தன்னை பாதுகாத்துக்கொள்ள விரும்பலை. அதாவது இல்லை நான் அப்படியெல்லாம் சொல்லலை, நான் அந்த அர்த்தத்தில் நாமளாம் அந்த என்ன சொல்லியிருப்போம், நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நான் என்னுடைய சரீரத்தை நான் வந்து கொலை செய்யுங்க, நான் வந்து அதை 3 நாள் எழுப்பேன், உயிர்த்தெழுவேன், அதை தான் நான் பேசினேன் அப்படின்னு நாமளாம் வந்து மறுப்பு சொல்லியிருப்போம். ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னை பாதுகாத்துக்கொள்ள விருப்பம் இல்லை. அவர் வந்து அந்த இடத்துல வந்து எதுவுமே பேசலை. அதற்கு அவர் வந்து மௌனமாக இருக்கார். மௌனமாக இருக்கும் பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியன் வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, அதை அடுத்த வருஷத்தில் பார்க்கும்போது அப்படியே படித்தோம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 63-64. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான். அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் பேசாமல் இருக்கிறாரு. அவர் பேசாமல் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட காய்பா பிரதான ஆசாரியன் வந்து அவர் வாயிலிருந்து வார்த்தைகளை வாங்கும் விதமாக அவர் வந்து கேட்குறார், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானான்னு கேட்குறாரு. அதை தேவன் பேரில் ஆணையிட்டு கேட்குற சொல்லுங்கிறார். அதுக்கு இயேசு கிறிஸ்து அப்போ தான் பேசுகிறார். ஏன்னா அவர் வந்து தேவனுடைய விஷயத்தில் வரும்போது மட்டும் அவர் பேசுவார். மற்ற நேரத்தில் வந்து அவர் என்ன சொன்னாலும் பேச மாட்டார். அவர் எவ்வளோ அவமானப்படுத்தினாலும், அவர் எவ்வளோ அடித்தாலும் உதச்சாலும் அவர் ஒன்றும் பேச மாட்டார். அங்கே வந்து தேவன் பேரில் சொல்லி கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நீ சொன்னபடி தான் அப்படிங்கிறார். சொல்லிட்டு அன்றையும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பரிசத்தில் வீட்டிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்கிறார். உடனே பிரதான ஆசிரியர் என்ன பண்றார், 65 வசனம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 65. அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவதூசணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? இதோ இவன் தூசணத்தை இப்பொழுதே கேட்டீர்களே. பாருங்க, அங்க பிரதான ஆசிரியர் உடனே பாருங்க இந்த விஷயத்தை இந்த வார்த்தையை கேட்டோன்னே என்ன எப்படி அவர் ரியாக்ஷன் பாருங்க. தன் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு என்ன பண்றாரு, அவருடைய வஸ்திரத்தை கிழிச்சிட்டு தேவதூசன் சொல்லிட்டான்,
இனி சாட்சிகள் நமக்கு எதுக்கு? இதுக்கு எல்லாம் கேட்டீங்கல்ல, இதுக்கு மேலே வேற என்ன சாட்சி வேணும்? தேவ தூஷணம் இப்போ நீங்கள் கேட்டீங்களே அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்தது அவன் அந்த பிரதான ஆசாரியனுடைய வார்த்தைகள் பார்க்கும்போது 66 வசனத்தில், உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, பாருங்க, இப்படியாக வந்து உடனே பிரதான ஆசாரியன் சொல்றாங்க, மரணத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பாருங்க, ஒரு பாவிகள் வந்து ஆண்டவருக்கு விபரீதம் செய்கிறாங்க. பாருங்க, மரணத்துக்கு இவன் பாத்திரவான் அப்படின்னு அங்கே சொல்கிறார். அப்புறம் அங்கே சுற்றியில் இருந்த பாவிகள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முகத்தில் துப்புறாங்க, அவரை குட்டுறாங்க, சிலர் கன்னத்தில் அரைஞ்சு அடிக்கிறாங்க. இப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஜனங்கள் மத்தியில் பாருங்க, யாரை மீட்க வந்தாரோ இந்த மனுக்குலத்தை தான், விழுந்து போன ஆதாமின் சந்ததியை, பாவிகளாக இருக்கக்கூடிய இந்த ஜனங்களை மீட்க வந்தார். அவங்களால வந்து எவ்வளோ விபரீதங்கள் நடக்குது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, தன்னுடைய சொந்த ஜனத்தின் மத்தியில் பிறந்து அவங்களே வந்து அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி அவமானப்படுத்தி அடித்து கொட்டி அவங்க குற்றம் செய்யாதவரை வந்து மரணத்துக்கு பாத்திரவான் அப்படின்னு அநியாயமாக நியாய தீர்ப்பு செய்கிறாங்க. இப்படியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலோசனை சங்கம் நியாயமாக நடக்கலை. பொய் சாட்சிகள் வச்சு எல்லாம் பண்ணாங்க. எல்லாமே வந்து அங்கே ஜில்லாகலை. ஆனாலும் வந்து என்ன பண்ணால் குற்றவாளின்னு இது பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது நேராக அந்த குற்றவாளிக்கு குற்றம் நிரூபணமாயாச்சு, எல்லாம் பண்ணிட்டாங்க. பொய் சாட்சி சொல்ல வச்சு அந்த முடிவு பண்ணிட்டாங்க குற்றவாளின்னு. இப்போ குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கணும். இது வந்து ரோமர்கள் தான் தண்டனை கொடுக்கணும். அதுக்காக எங்கே கொண்டு வராங்கன்னா பிலாத்துக்கு முன்னாடி கொண்டு வராங்க. பிலாத்து தான் வந்து தேசாதிபதி. அப்போ பிலாத்துக்கிட்ட கொண்டு போகும்போது இவங்களுடைய புத்தி பாருங்க, அதாவது எந்தெந்த இடத்துல வந்து எப்படியெல்லாம் ஆண்டவர்கள் குற்றம் சாட்டுறாங்க. இப்போ பிலாத்துக்கிட்ட போகிறாங்க. பிலாத்து வந்து யூதருக்கு சம்மந்தம் இல்லாதவர். அதனால் அவர்கிட்ட என்ன தண்டனை, என்ன தப்பு வேணுமாலும் சொல்லலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ண போகிறாங்க. மறுநாள் காலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிலாத்துக்கு முன்னாடி கொண்டு போகிறாங்க. அப்போ பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முந்தின இரவில் அந்த காய்பாவின் அரண்மனையில் அந்த ஆலோசனை சங்கத்தார் மத்தியில் குற்றவாளி இயேசு கிறிஸ்து தேவதூஷன் சொல்லிட்டாரு அப்படின்னு முடிவு செஞ்சு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக குற்றங்களை முடிவு செஞ்சுட்டாங்க. இவர் குற்றவாளி தான் முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க, அவங்க யூதர்கள். இப்போ அதுக்கு தண்டனை கொடுக்கறது ரோமர்கள் தான் கொடுக்கணும். அப்போ ரோமர்களாகிய அந்த பிலாத்து தேசாதிபதி அவர்கிட்ட போய் நிறுத்துறாங்க. இப்போ அங்கே போகும்போது இந்த மாதிரி எங்களுடைய நியாயப்பிரமாணத்தை மீறிட்டாரு, எங்களுடைய நியாயப்பிரமாணத்தை மீறிட்டாரு, எங்கள் தேவனுக்கு விரோதமாக ஒரு தேவதோஷம் சொல்லிட்டாரு அப்படியெல்லாம் சொன்னால் எடுபடாது. ஏன்னா அவன் புரஜாதி, அவனுக்கு தேவனை பற்றியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதனால் வந்து இவங்ககிட்ட என்ன சொல்லலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க பாருங்க. லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலங்கப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். பிலாத்து மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாருங்க. எங்களுடைய நியாயப்பிரமாணத்தை மீறிட்டாங்க, தேவதூஷன் சொல்லிட்டாரு அப்படியெல்லாம் சொல்ல. அங்க போயிட்டு இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்று சொல்றான். ஏன்னா ரோமர்கள் ஆட்சி, ராயன் அப்படின்னா ஏன்னா ரோம பேரரசன், தீர்த்துராயன், கிளவுதிராயன், இதெல்லாம் நிறைய. அந்த ராயன், ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர், இவங்கெல்லாம் வந்து அந்த பேரரசர்கள், ரோமா பேரரசர்கள். அங்கே போய் என்ன சொல்கிறாங்க பாருங்க, தேசாதிபதி கிட்ட இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜான்னு சொல்கிறான், நான் தான் ராஜாங்கிறான். எப்படி ரோமர்களுக்கு விரோதமாக ஆண்டவர் திருப்புறாங்க, எப்படி எப்படியெல்லாம் மாற்றுறாங்க பாருங்க. அப்புறம் ஜனங்களை வந்து வரி கொடுக்க வேண்டியதில்லை, ராயனுக்கு வரி தர தேவையில்லை அப்படின்னு ஜனங்களுக்குள்ள கலக்கத்தை ஏற்படுத்தி ராயனுக்கு மக்களை திருப்புறான் அப்படிங்கிறாங்க பாருங்க. ராயருக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்று சொல்லி ஜனங்களை கலங்கப்படுத்த கண்டோம் என்று அவர் மேலே குற்றம் சாட்ட தொடங்கினாங்க. அங்கே போனோன்னே அங்கே எப்படி மாறுறாங்க பாருங்க. ஆண்டவர் மேலே குற்றம் சாட்டி வச்சு அது தண்டனை வாங்கி கொடுக்கணும், இது அவங்க நோக்கம் இருந்துச்சு. எவ்வளோ மோசமான ஜனங்களாக இருக்கிறாங்க பாருங்க. எவ்வளோ பாருங்க, விரியன் பாம்பு மாதிரி பயங்கர விஷமாக இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அப்படி ஒரு காலம் சொன்னதில்லை, ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டாம்னு அவர் சொன்னதே கிடையாது. மாறாக என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் வசனம் 21ஆம் வசனம். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். பாருங்க, ஏற்கனவே ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட சீசர்கள் வந்து அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில், ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ
அங்கேயே வந்து ஆண்டவருடைய வாயிலிருந்து அந்த குற்றம் கண்டுபிடிக்க பார்க்குறாங்க. ராயனுக்கு வரி கொடுக்கலாமா வேண்டாமா, உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கேட்குறாங்க, எங்களுக்கு சொல்லுங்கிறாங்க. இயேசு பாருங்க அந்த 18ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, இந்த பரிசேயர் சரிசேயரோட துர்க்குணத்தை ஏற்கனவே இது வந்து இப்போ நடக்கல, முதலே நடந்திருக்குது. அந்த சூழ்நிலை அப்போவே வந்து ராயனுக்கு விரோதமான வார்த்தைகளை இவங்க எப்படிலாம் பிளான் பண்ணுறாங்க பாருங்க. அதாவது அந்த ரோம பேரரசுக்கு விரோதமாக ஏதாச்சும் வார்த்தைகளை வாங்கணுங்கிறதுக்கு வேண்டிதான் அவங்க கேட்குறாங்க. அவங்க 18ஆம் வசனத்தில் பாருங்க, இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. முன்னாடியே வரி காசு எனக்கு காமிங்கன்னு சொல்றாரு. வரி காசு என்கிட்ட காமிங்கிறார். காசை காமிக்கிறாங்க. காமிக்கும்போது அவர்கள் ஒரு பணத்தை எடுத்து அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் என்ன பண்ண பாருங்க, அந்த சுரூபமும் மேலெழுத்து யாருடைய கேட்கிறார். இந்த காசுல இந்த சின்னம் மேலெழுத்து யாருதுன்னு கேட்குறாங்க. ராயனுடையது. ஏன்னா ராஜாக்கள் அவங்களுடைய முத்திரைகள் அதில் போட்டிருப்பாங்க, அவங்களுடைய சுரூபம் போட்டிருப்பாங்க. இது யாருதுன்னு கேட்குறாரு. நம்ம காசு வச்சுருந்தா கூட அது இந்திய அரசுடைய அந்த சிம்பிள் இருக்குது. இது யார் காசுன்னு நல்லா இந்திய நாட்டினுடைய காசுன்னு தெரியும், பாகிஸ்தான் நாட்டு காசு அதெல்லாம் தெரியும். அது மாதிரி இது யாருடையதுன்னு கேட்குறாரு. ராயனுடையதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா ராயனுடையது ராயனுக்கு, தேவனுக்கு செலுத்துங்கன்னு அங்கேயே சொல்லிட்டாரு. இப்போ அவர் சொன்னது வந்து நேர்மையாக கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஜனங்களை கலக்கப்படுத்துகிறான் அப்படின்னு பொய்யா வந்து சொல்கிறாங்க. அவர் நியாயமாக தான் பேசியிருக்காரு, பொய்யா சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் வந்து பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண்டவர் மேலே இல்லாததும் பொல்லாதும் சொல்லியிருக்காங்க. இல்லாததும் பொல்லாதும் அவர் சொல்லாத விஷயம், சொன்ன விஷயத்த மாற்றி சொல்லியிருக்காங்க. அதான் மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் படிக்கலாம். அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகைப்படும்படி யோசனை பண்ணி தங்கள் சீசரையும் ஏரோதையரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகத்தாட்சியம் இல்லாதவர் ஆகையால் எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். பாருங்க, அவர் பேச்சில் அகப்படுத்தணும். பேச்சில் அகப்படுத்துறதுக்கான வேலைகளை செய்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேச்சில் அகப்படுத்தி குற்றம் கண்டுபிடிக்கணும். இப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேச்சில் கூட அகப்படலை அவங்ககிட்ட. அவருக்கு எல்லாமே தெளிவாக பேசுகிறார். ஏன்னா அவர் பரிபூர்ண மனிதன், அந்த பூமிக்கு வந்தவர், தேவகுமாரன், மனுஷகுமாரன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லா சூழ்நிலையும் கரெக்டாக தான் பேசியிருக்கார். எந்த இடத்துலையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனநிலையும் புரிஞ்சு அவங்க என்ன சூழ்நிலை எதுக்காக கேட்குறாங்க, நம்மளை குற்றம் பிடிக்கிறதுக்காக கேட்குறாங்களா, எல்லாத்தையும் உணர்ந்தவராகத்தான் கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பேசுகிறான்னு சொல்லி பார்க்குறோம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிலாத்து முன்னாடி நிறையா தவறான விஷயத்தை எடுத்து சொல்லி அதில் வந்து உறுதியாக இருக்கிறாங்க. இவனை சிலுவிலையும் அவங்க பிலாத்து கூட பார்த்தீங்கன்னா இவன்கிட்ட எந்த குற்றமும் பார்க்கலையே அப்படின்னு அங்கே சொல்கிறார். நான் எப்படி இவனை சிலுவையில் அடிக்க முடியும், எந்த குற்றமும் நான் கண்டுபிடிக்கலையே அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிலுவையில் சொல்கிறாங்க. அங்கே பிலாத்து வந்து பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து எப்படியாவது தப்பி வைக்கலாம்னு நினைக்கிறார். பிலாத்து இவர் வந்து ஒரு குற்றம் இல்லை பார்த்துட்டாரு, அதனால் இவர் விடுதலை பண்ணலாம்னு நினைக்கும்போது ஆனாலும் அவங்க விட மாட்டேங்கிறாங்க. பிலாத்து கூட கேட்குறாரு, பண்டிகைக்கு நான் யாராச்சும் விடுதலை பண்ணுறது வழக்கமாக இருக்குது, உங்களோட ராஜாவை நான் விடுதலை பண்ண இருக்கும்போது வேண்டாம் இவனை அல்ல வேற எத்தனை பரபாசை விடுதலை பண்ணுங்கிறாங்க. எப்படியெல்லாம் வந்து பாருங்கள் கர்த்தரை வந்து வெறுத்துருக்குறாங்க இந்த ஜனங்கள். ஆனால் அந்த ஜனங்கள் தான் ஆண்டவர்கிட்ட அவ்வளோ நன்மைகள் பெற்றுக்கொண்டவங்களும் தான். ஆண்டவரத்தில் அத்தனை நன்மைகள் அத்தனை அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் இன்றைக்கி அவருக்கு விரோதமாக வந்து இன்றைக்கி அவ்வளோ தூரம் வந்து அதாவது ஒரு ஆண்டவர் மேலே அவ்வளோ குலவேலையில் இருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கும்போது இப்படியாக வந்து அந்த ஒட்டுமொத்த ஜனங்களும் அங்கே வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ அன்பு காட்டினார் அவங்க மேலே. அவங்க எல்லாமே அவரை வந்து அவருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சாங்க. அப்போ அத்தனை ஜனங்களுமே பாவிகளாக தான் இருக்கிறாங்க. பாவிகளால் இவ்வளோ விபரீதங்களுக்கு நடந்துச்சுன்னு பார்க்குறோம். அடுத்தது அவருடைய சீசன் காட்டி கொடுக்குறாரு. அப்போ காட்டி கொடுத்தல கிரயம் எத்தனை ரூபாய்க்கு காட்டி கொடுத்தாருங்க? எத்தனை காசுக்கு? 30 வெள்ளிக்காசு. அப்போ 30 வெள்ளிக்காசுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் கூட இருந்த சீசனை காட்டி கொடுக்குறாரு. அவரை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுப்பாங்கன்னு அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சகரியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு. சகரியா 11ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம். பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். பாருங்க, அதாவது கூலியாக 30 வெள்ளிக்காசு நிறுத்தாருன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இந்த தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கு சகரியா தீர்க்கதரிசினால.
அதான் சொல்ல, உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று சொல்லி அவரோட சொன்னேன். இப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசு நிறுத்தார்கள். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுக்கப்படுவாருங்கிறது முன்னமே வந்து பழைய ஏற்பாட்டில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூதாஸ் ஆண்டருடைய முக்கியமான சீசன். 12 சீசனில் வந்து யூதாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான சீசன். ஏன்னா ஆண்டருடைய பொருளாளர் அவர் தான். அந்த சிறு கூட்டத்துக்கு அந்த பொருளாளர் யூதாஸ் காரியோத்து மிக முக்கியமான சீசன், செல்வாக்கு மிகுந்த சீசனாக இருந்தார். அப்போ அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் போய் பேசி அவரை காட்டி கொடுங்க, அவரை காட்டி கொடுத்தேன்னா உனக்கு நாங்கள் காசு தரங்கிறாங்க. அதான் மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். பாருங்க, சகரியா சொன்ன மாதிரி 30 வெள்ளிக்காசு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார். அந்த 30 வெள்ளிக்காசுங்கிறது எதன் மதிப்பு தெரியுங்களா? பாருங்க, 30 வெள்ளிக்காசு யாருக்கு கொடுப்பாங்க, எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, யாத்திராம புஸ்தகத்தில் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட கட்டளை படிக்கலாம். யாத்திராம 21ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் படிக்கலாம். அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்கு உடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு 30 சேக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்க கடவன். மாடு கல்லெறியப்பட வேண்டும். பாருங்க, அந்த அடிமையானவனுடைய விலை தான் 30 வெள்ளிக்காசு. ஒரு அடிமையின் விலை 30 வெள்ளிக்காசு. ஒரு அடிமைக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலை 30 வெள்ளிக்காசு. அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து அடிமைகளை வந்து பாவத்துக்குள்ள அடிமைகளாக இருக்கக்கூடிய நம்மளை மிக்க வந்தவர். அவரை வந்து அடிமையின் விலைக்கு வித்துட்டாங்க. அப்போ 30 வெள்ளிக்காசு, 30 சேக்கலான வெள்ளியை கொடுக்க வேணுங்கிறார். இப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாருங்க 30 வெள்ளிக்காசுக்கு அவருடைய சீசனே காட்டி கொடுத்தார். அதான் சங்கீதத்தில் படிக்கிறோம், 41ஆம் சங்கீதத்தில் 9வது வசனம், என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என்மேல் தன் குதிங்காலை தூக்கினான். பாருங்க, சங்கீதத்தில் தீர்க்கதரிசனமாக முன்னமே சொல்லப்பட்டிருக்கு, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பி தான் பொருளாளர் போஸ்ட் கொடுத்திருந்தார். நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாய், ஆண்டவரோட அப்பம் புசித்து ஆண்டவர் கூடயே இருந்தவர் 3.5 வருஷம். அப்பம் புசித்தவனுமாய் மனுஷன் என்மேல் தன் காலை குதிங்காலை தூக்கினான் பார்க்குறோம். அப்போது இப்படியாகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த சீசனாலே காட்டி கொடுக்கப்படுவாருங்கிறது. அதான் நம்ம அடுத்த வசனத்தில் படிக்கும்போது யோவான் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன், ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். பாருங்க, அந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, சங்கீதம் சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக பாருங்க, என்னோட அப்பம் புசிக்கிறவன் தன் குதிங்காலை தூக்கினான் அப்படிங்கிற வேத வாக்கியம் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்கதரிசனம். அது நிறைவேறத்தக்கதாக அது நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ யூதாஸ் வந்து காட்டி கொடுத்தார். அவரை குறித்து நம்ம ரீப்ரிண்ட் நம்பர் 2468 படிக்கிறோம். பாருங்க, யூதாஸுடைய எண்ணங்கள் வெளியரங்கமான பொல்லாத கிரியின் தோற்றத்தை படிக்க. யூதாஸின் எண்ணங்கள் வெளியரங்கமான பொல்லாத கிரியின் தோற்றத்தை எடுப்பதற்கு முன்னதாக யூதாஸ் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பொல்லாத எண்ணங்களை விதைத்து வந்துள்ளான். யூதாஸ் ஆஸ்தி மற்றும் செல்வாக்கின் மீது பேராசை கொண்டு இருந்தார். அவர் சீசருடைய சிறிய கூட்டத்திற்கு பொருளாளரானார். மேலும் நன்கொடையாக கொடுக்கப்பட்ட பணத்தின் ஒரு பாகத்தை தன்னுடைய சொந்த காரியங்களுக்காக யூதாஸ் திருடியதாக வேத வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன. யூதாஸ் எந்த அளவுக்கு பணத்தின் மீது ஆசை வைத்தாரோ அந்த அளவுக்கு அந்த ஆசையை நடைமுறையும் படுத்தினார். அதாவது தனது ஆண்டவரை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்க விருப்பம் கொள்ளும் அளவிற்கு பணத்தின் மீதான யூதாஸின் ஆசை பெருகினது. யூதாஸ் வாக்களிக்கப்பட்ட ராஜ்யத்தை எதிர்பார்த்ததாகவும் அதிகமாக அந்த ராஜ்யத்தின் ராஜரீக பொருளாளர் என்னும் உயர்வான ஸ்தானத்தை அடைய எதிர்பார்த்தவராகவும் தெரிவிக்கிறது. அந்த யூதாஸுடைய எண்ணங்கள் எதனால காட்டி கொடுத்தாருன்னு பார்க்கும்போது அவருடைய சூழ்நிலை பார்க்குறோம். அதாவது யூதாஸ் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பொல்லாத எண்ணங்களை வந்து விதைச்சி வந்திருக்கார். பொல்லாத எண்ணங்கள் தான் அவருக்குள்ளே இருந்திருக்குது. யூதாஸ் வந்து ஆசி மற்றும் செல்வத்தின் மேலே அதிக பேராசை கொண்டிருக்கார். சாதாரண ஆசையில் பேராசை. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நன்கொடையாக கொடுக்கப்பட்ட பணத்தில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தன் சொந்த காரியங்களுக்காக யூதாஸ் பயன்படுத்தியிருக்காரு.
திருடியதாக வேத வாக்கியம் தெரிவிக்கும் நம்ம மூத்த சகோதரர் ரசூலுல்லாஹி வந்து தன் ரைட்டிங் எழுதியிருக்கார். அப்போ யூதாஸ் வந்து எந்த அளவுக்கு பணத்தின் மீது ஆசை வச்சாரோ அந்த அளவுக்கு அதை நடைமுறைப்படுத்தியிருக்கார். பாருங்க, அந்த பணத்தை ஆசை அவரை விடலை, அதை நடைமுறைப்படுத்தினார். அப்போ ஏற்கனவே படிச்சுட்டு பண ஆசைகள் தான் என்ன ஆகுது, எல்லா தீமைக்கு வேறாக இருக்குது. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு. பண ஆசை இல்லாதவங்க யாராச்சும் இருக்கணுமா? பண ஆசையே கூடாது, பண ஆசையே தான் எல்லா தீமைக்கு வேறாக இருக்குதுன்னு சொல்லிட்டார். அப்படின்னு வசனத்தில் அப்படி தான் இருக்குது. இப்போ பண ஆசை இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் கொண்டு வழிவகுக்குது. அதுதான் யூதாஸ் வந்து அந்த பண ஆசை காரணமாக அதை வந்து பாருங்க, அந்த ஆசையை நடைமுறைப்படுத்துவதற்கு ரொம்ப தீவிரமாக இருக்கார். அவருடைய உச்சபட்சமாக என்னாச்சுன்னா தன்னுடைய ஆண்டவரையே காட்டி கொடுக்க துணிச்சிட்டார். தன்னுடைய ஆண்டவரையே காட்டி கொடுக்கறதுக்கு துணிகிற அளவுக்கு வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கார். அந்த அளவுக்கு யூதாஸுடைய பண ஆசை பெருகி போச்சு. அந்த பண ஆசையிலன்னா யாருக்கு எந்த துன்பமும் கிடையாது. யூதாஸ் பாருங்க, அந்த பண ஆசை காரணமாக தான் அவர் வந்து அந்த பேராசை காரணமாக பாருங்க, அது என்னன்னா அந்த கர்த்தருடைய ராஜ்யம் விரைவில் ஸ்தாபிக்கப்படும், அந்த ராஜ்யத்தில் நான் தான் பொருளாளர் அப்படிங்கிற அந்த எண்ணம், இந்த உயர்வான ஸ்தானத்தை அடைய எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அதனால தான் பாருங்க கர்த்தரை வந்து காட்டி கொடுத்தார். அந்த கெத்செமனே தோட்டத்தில் கைது பண்ணுறதுக்கு போர் வீரர்களை அழைச்சிட்டு வந்துட்டார். அப்போ வந்து ஆண்டவரை அங்கே முத்தத்தினால காட்டி கொடுக்குறார். எப்படி இருக்கு, கூட இருந்தவனே துரோகியாக மாறும்போது எவ்வளோ வேதனையாக இருக்குது ஆண்டவர் யோசி. ஒவ்வொருத்தருக்குமே நம்ம கூட இருக்கிறவங்க வந்து நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ மனசு கஷ்டப்படுவோம். இப்போ அதே சூழ்நிலை தான் கர்த்தர் நிற்கிறார். அதான் ரீபீட் நம்பர் 24:68 படிக்கிறோம். யூதாஸ் தான் காட்டிக் கொடுத்ததின் விளைவாக உண்டான நிகழ்வுகளின் நிமித்தம் பயங்கரமான ஏமாற்றத்தை அடைந்திருப்பார் என்பதிலும் நிச்சயமே. நமது கர்த்தர் தம்முடைய சத்துருக்களின் கையினின்று அற்புதமான வல்லமையினால் தம்மை தப்பித்துக் கொள்வார் என யூதாஸ் எதிர்பார்த்திருக்க வேண்டும். இதைவிட பரந்த மனப்பான்மையுடன் கூடிய கண்ணோட்டத்தில் யூதாஸினுடைய நம்பிக்கை துரோகமான செயலை எடுத்துக்கொள்ள நமக்கு தெரியவில்லை. நம்ம சகோதரர் எப்படி எழுதுறாருன்னா, யூதாஸ் குறித்து சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, யூதாஸ் வந்து தான் காட்டி கொடுத்ததன் விளைவாக உண்டான நிகழ்வுகள் நிமித்தம் அவர் காட்டி கொடுத்துட்டார். அடுத்து ஆண்டவர் கைது பண்ணிட்டாங்க, அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரை விசாரணை பண்ணுறாங்க. பிரதான ஆசிரியர்களுக்கு விசாரணை பண்ணுறாங்க. ஆலோசனை சங்கம் பிலாத்து அவரை சிலுவையில் அடிக்க முடிவாகி போச்சு. இதனால யூதாஸ் வந்து ஏமாற்றம் அடைந்திருப்பார் என்பது நிச்சயமே அப்படிங்கிறார். நமது கர்த்தர் தம்முடைய சத்துருக்கள் கையிலிருந்து அற்புதமான வல்லமையினால் தம்மை தப்புவித்துக் கொள்வார் என்று யூதாஸ் எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல சந்தர்ப்பங்களில் இவரை வந்து மலை உச்சிலையும் தள்ளி கொள்ள பார்ப்பாங்க, அப்போ காணாமல் போயிடுவார். அந்த மாதிரி யூதாஸ் என்ன நினச்சிருக்கலாம், ஆண்டவரை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்துடலாம், அப்போ அவங்க கைது பண்ணிடுவாங்க. ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், அங்கேருந்து காணாமல் போயிடுவார். அவங்க பிடிப்பாங்க, ஆண்டவர் காணாமல் போயிடுவார். அதனால் ஆண்டவர் தப்பிச்சு போயிடுவார். நமக்கு பணம் 30 வெள்ளிக்காசு வந்துரு, நம்ம பணப்பையன் நிரம்பிடு அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இவர் காட்டி கொடுத்துருக்க வேணும்னு நம்ம சகோதரர் வந்து சொல்கிறார். அது சொல்லிட்டு சொல்கிறாரு, இதை விட பரந்த மனப்பான்மை கண்ணோட்டத்தோட யூதாஸ் காரியத்தை பார்க்க முடியுதுன்றார். நம்மளால சொல்லிக்கலாம், சரி யூதாஸ் இந்த மாதிரி நினச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பரந்த மனப்பான்மையோட யூதாஸ் ஒரு நல்லவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். எனினும் இந்த பரந்த மனப்பான்மையுடன் கூடிய கண்ணோட்டம் கூட யூதாஸுடைய செய்கையில் உள்ள கரும்புள்ளியில், யூதாஸ் செஞ்சது கரும்புள்ளி துரோகம், அதில் வந்து கொஞ்சத்தை தான் துடைக்குது. எனினும் பணம் விஷயத்திற்காக தன்னுடைய சிறந்த நண்பனை இழிவான விதத்தில் தற்காலிகமாக கூட பாருங்க பயன்படுத்த விரும்புகிறவன் பணத்தின் மீது தன்னுடைய ஆசையுடன் தன்னுடைய அனைத்து உணர்வுகளையும் வேசித்தனம் பண்ணியுள்ளதை வெளிக்காட்டுகிறவனாக இருக்கிறான்ங்கிறார். இப்போ எந்த அளவுக்கு அவனுடைய காரியமே ரொம்ப மோசமாக இருக்கின்றார். அப்போ கனமனதற்குரிய ஆசையும் கூட யூதாஸ்க்கு காணப்பட்டிருக்கலாம். காரணம், நீண்ட காலமாய் வாக்கப்பட்டிருந்த ராஜ்யத்தை கர்த்தர் ஸ்தாபிக்கப்படும்படிக்கு அவர் கட்டாயத்துக்குள்ளாக்கத்தக்கதாக அல்லது அவர் கூறிய அனைத்தையும் மற்றும் வாக்குத்தத்தின்படி மோசடி என்று வெளிப்படுத்தத்தக்கதாக இந்த ஆபத்தை கொண்டு வருவதற்கு யூதாஸ் எண்ணி இருக்கலாம். அதாவது ஒன்று, அவரை வந்து இந்த நடைகளை கொண்டு போய் நிறுத்தி கைது பண்ணும்போது இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வீரனாக மாறி எல்லாத்தையும் அடித்து தோசம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், நான் தான் ராஜா அப்படின்னு அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கணும். இல்லாட்டி போனால் இவர் இப்படி தான் சொல்லிட்டு இருந்ததுக்கு இவர் அவர்கள் சிக்கி சாவிட்டு அப்படின்னு 2 எண்ணத்தில் வந்து அவர் பண்ணியிருக்காருங்கிறார். இப்படி தான் வந்து யூதாஸ் தன்னுடைய ஆண்டவரை காட்டி கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம்.
ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டாங்க, அவரை வந்து பிடிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்த கூட்டமும் பாருங்க, ஆண்டவரை பிடிச்சோடனே என்னாச்சுங்க, அங்கே கெத்செமனேல ஆண்டவர் கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணோன்னே என்னாச்சு, கூட அந்த சிஸ்டர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே நின்று இருந்தாங்களா, விட்டு போட்டு ஓடிட்டாங்க. எல்லாம் ஆளுக வந்து செதறிட்டாங்க. அங்கே இருந்தவர் மொத்தம் வந்து யூதாஸ் அவர் போயிட்டார். மொத்தம் 11 பேர் இருக்கிறாங்க. அப்போ 11 பேர் என்ன பண்ணுறாங்க, யூதாஸ் வந்து அவங்க சைடு மாறிட்டார். அங்கே 11 பேர் இருக்கணும் இல்லைங்க, 11 பேர் என்ன பண்ணிட்டாங்க, எஸ்கேப். இப்போ இவர் மாட்டிட்டார். ஒரு கல்லணை போல ஆண்டவர் வந்து பிடிச்சிட்டாங்க. திருடனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, திருடனை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து பிடிச்சிட்டாங்க. அதுலேருந்து பாருங்க, ஆண்டவர் வந்து அந்த கொடிய கூட்டத்தார் மத்தியில் சிக்கிட்டார். அதான் சங்கீதம் 22:12 படிக்கிறோம். அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. அநேக காளைகள். ஆண்டவருடைய நிலைமையை சங்கீதம் 22 படிக்கும்போது அவரை வந்து பாருங்க, அங்கே யாருமே இல்லை, இவருக்கு சார்பாக யாருமே இல்லை, அங்கே பூரா எதிரிகள் தான் இருக்கிறாங்க. இப்போ எதிரிகள் மத்தியில் நம்ம ஒருத்த மட்டும் நின்னா எப்படி இருக்கும், அப்படிதான் கர்த்தர் நிற்கிறாரு. அந்த நிலைமை எப்படி இருக்குன்னா, அநேக காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாருங்க, சுற்றிலும் அந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள் ஆண்டவர் எதிரிகள் தான் இருக்கிறாங்க. அநேக காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. அந்த காளைகளில் பார்க்கும்போது அதில் பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளர்த்து கொண்டுங்கிறார் ஆண்டவர் சொல்றார். பாசான் தேசத்து பலத்த எருதுகள், இது போல பயங்கரமான எருதுகள் காளைகள் பார்க்குறோம். அடுத்த பிக்சரில் இந்த மாதிரி பலத்த காளைகள் என்னை சூழ்ந்திருக்குது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் வந்து என்னை வளைச்சு கொண்டதுங்கிறார். இதுகிட்டலாம் சிக்கனா என்னங்க சொல்லுங்க. இன்றைக்கி நிறைய ரோட்டில் வந்து நிறைய அந்த மாடுகளெல்லாம் அவுத்துட்ருக்குறாங்க, அது வாட்டுக்கு பெஞ்சிட்டு இருக்குது. இன்றைக்கி பேப்பரில் பார்த்தீங்களேங்க, ஒரு குழந்தை கை குழந்தை ஏற்று ஒரு அம்மா போயிருக்குது, ரோட்டில் நின்றது மாடு வந்து முட்டி தூக்கிச்சு, முட்டி தூக்கி வீசி மறுபடியும் விடாமல் முட்டிகிட்டே இருந்திருக்கு. அப்போ எல்லாம் மக்கள்லாம் கையில் கிடச்சி எடுத்து அடித்து அந்த குழந்தையை காப்பாற்றி அந்த பெண்ணை வந்து முட்டி அதுக்கு அந்த மாதிரி ஹாஸ்டலுக்கு இப்படியாக வந்து பார்க்குறோம். இந்த மாதிரி அது வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த சாதாரண இது பாசான் தேசத்து பலத்த எருதுகள் போல் ஆண்டவர் வந்து சூழ்ந்துருக்காங்க. அவ்வளோ பலம் வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்களா அவங்க. அதான் அந்த எருதுகளை குறித்து படிக்கும்போது நம்ம படிக்கிறோம், படிங்க. யோர்தானுக்கு அப்புறத்தில் பாசான் என்ற ஊர் இருந்தது. அது மிக செழிப்பானதும் கால்நடைகளை வளர்ப்பதற்கும் மிக அருமையான நிலப்பகுதியாக இருந்தது. மேய்ச்சலுக்கு சென்ற கால்நடைகள் கொழுத்த மிருகங்களாக வளர்ந்தது. இவைகள் உயர்நிலையில் உள்ள ஐஸ்வர்யவான்களின், அதாவது யூதர்கள் மற்றும் புறஜாதியாரில் உள்ள ஐஸ்வர்யவான்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. தாவீதின் எதிரிகளாக இருந்த இவர்கள் கிறிஸ்துவுக்கும் எதிராக இணைந்து செயல்பட்டார்கள் என்று ஆதாம் கிளர்ச்சியின் விமர்சனங்கள் கூறுகிறது. இயேசுவின் மரணத்தை யூத ஆசாரியர்கள் முன்னதாக தீர்மானித்திருந்தாலும் ரோமர்கள் அவர்களால் பயன்படுத்தப்பட்ட கருவிகளாக இருந்தார்கள். எனவே பாசானின் எருதுகள் மிக வல்லமையுள்ளதாக இருப்பதைப் போல கபடற்ற அடிமையான இயேசுவை முட்டிக் கொன்றார்கள். அவர்களின் இந்த செயலுக்காக அவர்கள் 30 வெள்ளிக்காசுகளை கொடுக்க சம்மதித்தார்கள். நியாயப்பிரமாணத்தின் சட்டப்படி அந்த எருதுகள் கல்லெறிந்து கொள்ளப்பட வேண்டும். பாருங்க, இந்த பாசான் தேசத்து பலத்த எருதுகள் நல்லா, அது வந்து யோர்தானுக்கு அப்புறமா பாசான் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு. அது செழிப்பான பகுதி. அங்கே செழிப்பான பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எருதுகள் வந்து நல்லா கொழுமையாக இருக்குது, புஷ்டியாக இருக்குது. அந்த மாதிரி ஆண்டவருடைய எதிரிகள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பாசான் தேசத்து பலத்த எருதுகள் போல இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி இருக்காருங்க, ஆண்டவர் எப்படி இருக்காருங்க. அடுத்த ஸ்டைலில் இந்த பாசான் தேசத்து பலத்த எருதுகள் யாருன்னா, அங்கே அந்த யூதர்கள், அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள். ஆண்டவர் வந்து அந்த பலத்த எருதுகள் முன்னாடி ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிறார். ஒரு பாசான் தேசத்து பலத்த எருது ஆட்டுக்குட்டியை முட்டுன்னு என்ன ஆகும், மிச்சமாகுமா? ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி போல இருக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி அவர் நிற்கிறாரு. இந்த பாசான் தேசத்து பலத்த எருதுகள் போல இருக்கிற இந்த பரிசேயர்கள், வேதபாரகர்கள், இவங்கெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து அவங்க முட்டி தள்ளுறாங்க. அப்போ சொல்கிறார், இந்த நம்ம படித்ததில் பார்த்தோம், 30 வெள்ளிக்காசுகளை கொடுக்க சம்மதித்தார்கள். நியாயப்பிரமாண சட்டத்தின்படி அந்த எருதுகள் தான் கல்லெறிந்து கொல்லப்படணும். உண்மையாலும் பார்த்தா இந்த எருதுகள் தான், அதாவது எருதுகளை போல இருக்கக்கூடிய இந்த மத போதகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இந்த பாவிகள் தான் கல்லெறிந்து கொல்லப்படணும். ஆண்டவர் கொல்லப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே மாறாக நடக்குது. ஆண்டவர் அவங்கெல்லாம் முட்டி கொள்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதான் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, சங்கீதம் 22:13 படிக்கிறோம்.
பீறி கெச்சுகிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். ஆண்டவர் மேல இப்படிதான் பீறி கர்ஜிக்கிற சிங்கம் எப்படி இருக்கும், இது மாதிரி ஆண்டவர் மேல தங்கள் வாயை திறக்கிறாங்களாம். ஆண்டவர் ஒண்ணுமே பேசாம மயிர்கத்திற்கு முன்பாக கொண்டு போகப்படுகிற சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல நின்று இருக்காரு. எப்படி நிற்கிற சாந்த சுரூபியா அடி வாங்கி காயத்தோட நின்று இருக்காரு. இவங்க வந்து பீறி கர்ஜிக்கிற சிங்கம் மாதிரி தங்கள் வாயை ஆண்டவர் மேல திறக்கிறாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு அந்த நிலைமையை, அவருடைய நிலைமையை ஏற்கனவே தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 22:16 நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். பாருங்க, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. வெறி நாய்கள் போல இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. நாய்கள் 10 நாய்கள் சுத்தி வளைச்சா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மாதிரி இந்த வெறிநாய் போன்றக்கூடிய அந்த ஜனங்கள் ஆண்டவரை சூழ்ந்து நிற்கிறாங்க. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. பாருங்க, இவங்கெல்லாம் பாவிகள், வெறி நாய்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை சூழ்ந்துட்டாங்க. அவர் ஒருத்தர் தான் அங்கே இருக்கிறார், யாரும் இல்லை உதவி செய்யறது. எப்படி இருக்கும் பாருங்க. ஆண்டவர் மேல வெறிநாய் கூட்டத்தார் பீறி கர்ஜிக்கிற சிங்கம் போல தங்கள் வாயை திறந்திருக்கிறாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. ஆண்டவர் நான் வாய் பேசாம அமைதியா இருந்துட்டார். இவருடைய நிலைமை என்னன்னா, தேவனை நோக்கி ஜபந்தான் பண்ண வேண்டியது. இப்படியா நெருக்கமான சூழ்நிலைகள். என்ன பண்றாரு பாருங்க, சங்கீதம் 22:21 என்னை சிங்கங்களின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். பாருங்க, சிங்கம் மாதிரி கெச்சிக்கிறாங்க, நாய்களை போல சுற்றி வளைச்சிருக்கிறாங்க, பாசாந்தஸ்து பலத்திறர்களை போல இருந்தாங்க. இப்போ அங்கே சுற்றி இருக்கிற கூட்டம் அப்படி இருக்கு, கொடியவர்களாக இருக்கிறாங்க, மிக கொடியவர்களாக அந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. எப்படி இருக்கு ஆண்டவருக்கு? பாசாந்தஸ்து பலத்தை எருதுகளை போல இருக்கிறாங்க, பீறி கட்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறாங்க, நாய்களை போல சூழ்ந்திருக்கிறாங்க. இப்படியான கூட்டம் தான் ஆண்டவர் சுற்றியில் இருக்குது. அதான் ஆண்டவர் என்ன சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும் தேவன் கேட்குறேன். காண்டாமிருகத்தின் கொம்புல நிற்கும்போது எனக்கு செவி கொடுத்து தள்ளுங்க. இப்படி தான் சுற்றிலும் பாருங்க, எவ்வளோ பேர் எல்லாருமே ஆண்டவருக்கு யாராச்சும் ஒருத்தனாச்சும் ஃபேவர் ஆக்குறாங்கன்னு பாருங்க. ஒருத்தரும் ஃபேவர் கிடையாது, எல்லாருமே பாவிகள். எல்லாருமே அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, சிங்கம் போலையும் பீறி கட்சிக்கிற சிங்கம் போலையும் பாசாந்தஸ்து பலத்தேர்தல்களை போலவும் அப்புறம் நாய்களைப் போலவும் ஆண்டவர் சூழ்ந்திருக்கிறாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதரர், இதனால இந்த ஜனங்கள் எல்லாருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை வச்சு ஆண்டவர் வந்து அங்கே தண்டனைக்கு நிறுத்திட்டாங்க பிலாத்து முன்னாடி. அதான் பிலாத்து விடுதலை செய்ய மனதாக இருக்கிறார். ஆனால் அந்த ஜனங்க என்ன சொல்கிறாங்க, இவன் மேலே நான் ஒரு குற்றத்தையும் பார்க்கலைங்கிறார் பிலாத்து. அதுக்கு அந்த ஜனங்க என்ன சொல்கிறாங்க, சிலுவையிலாரையும் சிலுவையிலாரையும் சிலுவையிலையும் முடியும். அப்போ இவங்க பாவத்துக்கு நான் காரணமாகலை, இவனோட ரத்த பலி எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு. அந்த ஜனங்க என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அந்த ஜனங்க, அந்த ரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலே வரட்டு நீ தண்டனை கொடுக்குறாங்க. அதே மாதிரி நடந்துச்சு. அதான் சொல்ல பாருங்க, மத்தேயு 24 2ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராத படிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமாங்க, அதாவது இந்த இடத்தெல்லாம் பார்க்குறீங்களே, இது ஒரு கல் மேலே ஒரு கல்லாக இடிக்கப்பட்டு போகணும் முன்னமே தீர்க்கதரிசனம் சொன்னார். எதற்கு சொன்னார் தெரியுங்களா? ஆண்டவர் வந்து இந்த பழிக்கு நான் ஆளாக மாட்டேன்னு பிலாத்து சொல்லும்போது அது எங்கள் மேலே எங்கள் பிள்ளைகள் மேலே வரட்டுன்னு சொன்ன பாருங்க. அது மாதிரி அந்த ரோமர்கள் ஆலயத்தை சீரழிச்சாங்க. எப்போனா பாருங்க, அடுத்த சைடில் அதான் ரோமர்கள் ஆலயத்தை சீரழித்த போது ஆலோசனை சங்கத்தோடைய வல்லமை முடிவுக்கு வந்தது. இதன் விளைவாக ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு தேசம் பாழாக்கப்பட்டு தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த மத்தேயு 24 தான் நாம் படிக்கிறோம். அதாவது எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவளை கல்லறிகிறவளை, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ளும் வண்ணமாக எத்தனை தரமோ உன் பிள்ளைகள் நான் கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிடுச்சு. இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. என்னாச்சுன்னா, இந்த கல்லின் மேல் கல்லில் இடிக்கப்பட்டு போன அந்த தண்டனை அவங்க மேலே வந்துச்சு. தீத்துராயன் கிபி 70 வந்து படையெடுத்து வந்து பாருங்க, இந்த ஆலோசனை சங்கத்தில் ஆண்டவர் எப்போ மரிச்சார்? எந்த வருஷம்? கிபி எந்த வருஷம் மரிச்சார்? 2025 இல்லைங்களா? எந்த வருஷம்? எந்த வருஷம் மரிச்சார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த வருஷம் மரணம் அடைந்தார்? கிபி சொல்லுங்க, ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. கிபி
33 மரிச்சார். அப்போ கிபி 70 வந்து அவங்க மேலே தண்டனை வந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேலே ஒரு கல் அப்படிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும்னாரு. அப்போ என்ன நினச்சேன், தீத்துராயன் வந்து ஒட்டுமொத்த அந்த எருசலேம் பட்டணத்தை என்ன பண்ணிட்டார், தீயை வச்சு கொளுத்தி அழிச்சிட்டார், எல்லாத்தையும் இடிச்சு போட்டார். இப்படியாக உலகம் எங்களும் சித்தரிக்கப்பட்டாங்க ஜனங்க. அந்த தண்டனை அப்போவே வந்துருச்சு அவங்களுக்கு. இப்படியாக வந்து ஒரு உண்மையான நிரபராதியை, ஒரு நீதிபதியை கொலை செஞ்சாங்க. அதுக்கு தண்டனை வந்துச்சு அப்போவே. எப்போ வந்துச்சு? ஒரு 33 வருஷத்துலேயே வந்துச்சு அவங்களுக்கு மேலே. 34 வருஷத்துல மேலே தண்டனை வந்தாச்சு. இப்படியாக வந்து அந்த ஜனங்கள் வந்து ஒரு குற்றமில்லாத தேவாட்டுக்குட்டியை பலியாக்கிட்டாங்க. அதனால வந்து தண்டனை அவங்க மேலே வந்துச்சுன்னு சொல்லி பார்க்க. இப்போ யூதாஸ் வந்து காட்டிக்குளத்தில் கிரயத்தை வாங்கிட்டு போயிட்டார். அப்போ என்னாச்சுன்னா யூதாஸ் மனம் வருந்துறார். யூதாஸ் காரியத்தினுடைய மன வருந்துதல். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து காட்டி கொடுத்து 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டாரு. ஆனால் அந்த காசை வாங்கினதுக்கப்புறம் இவருக்கு மனசு வந்து மனஸ்தாப்படுது. அதான் மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் 3ஆவது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியன் இடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து இப்போ 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டு ஆண்டவர் காட்டி கொடுத்த யூதாஸ் போயிட்டார். அவருக்கு மரணாக்கினைக்குள்ள ஆண்டவர் தீர்த்துட்டாங்க, மரண தண்டனை கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டு மனசாப்பட்டு அவங்க ஏன்னா குற்றம் செஞ்சிட்டார். ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டேனே, என்னுடைய ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணி மனஸ்தாப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசு திரும்பி கொண்டு வர்றார். கொண்டு வந்து பிரதான ஆசாரிய இடத்துக்கும் மூப்பர் இடத்துக்கும் திரும்ப கொண்டு வந்து அந்த ஆலோசனை சங்கத்தார் மூப்பர்கிட்ட கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு? 4ஆவது வசனம். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணி சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க? அந்த பிரதான ஆசிரியர் மற்றும் அந்த ஆலோசனை சங்கத்தார் மூப்பர்கள், அது எங்களுக்கு என்ன, அது உம்பாடு அப்படின்ட்டான். பாருங்க, இவர் மனஸ்தாப்பட்டு அங்கே வந்து போய் சொல்லும்போது அப்படியான சூழ்நிலை. அப்போ பாருங்க, ஆண்டவரை காட்டி கொடுத்து அவர் அவ்வளோ மனவேதனைப்பட்டார் யூதாஸ். இப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் வந்து என்ன ஆயிட்டார், அவர் வந்து அந்த தண்டனை அனுபவிச்சார். அவர் வந்து மனம் வருந்தி அந்த காசை கொண்டு வீசிட்டு என்ன பண்ணிட்டார், அவரை தன்னை தானே மாற்றிட்டார். அப்போ குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன், நான் பாவம் செய்தேன் என்று மனதில் வியாகுலத்தோட அறிக்கையிட்டுட்டு மனம் வருந்துறார். அப்போ யூதாஸுடைய இந்த மனம் வருந்தலை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இது சரியான மனம் வருந்துதலா என்ற கேள்வி நமக்குள் எழும்புகிறது. இது சரியான மனம் வருந்துதலா என்ற கேள்வி நமக்குள் எழும்புது. அவன் உண்மையான நோக்கத்தோட மனம் வருந்ததுக்கு பாருங்க, அவர் தற்கொலை செஞ்சிட்டார். தவறை ஒத்துக்கொண்டார், மனம் வருந்தினார். ஆனால் தவறை ஒத்துக்கொள்வது நியாயமானதாக இருந்தாலும் அதை தொடர்ந்து அவன் செய்த செயல்கள் அது நிறுவனங்களாக இருந்திருக்க வேண்டும்ங்கிறார் படம் கொடுத்த சகோதரர். இப்போ யூதாஸ் மனம் வருந்தினான். அதற்காக அவன் பிரதான ஆசிரியத்தில் சென்று தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். ஆனால் அதை தேவனிடமோ பிரதான ஆசிரியத்தில் தான் ஒப்புக்கொண்டார். ஆனால் மன்னிச்சு தேவனுடைய சன்னிதானத்தில் போய் ஜெபம் பண்ணி முட்டி போட்டு, தேவனே நான் என்னை மன்னிச்சிருக்க, நான் துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட ஜெபம் பண்ணியிருக்கணும், தேவனிடத்தில் ஜெபம் பண்ணியிருக்கணும். ஆனால் இவர் வந்து அவங்க குற்றத்தை ஒப்புக்கொண்டார், ஆனால் தேவனிடத்தில் போய் அதை வந்து அறிக்கையிடலைன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் வந்து அவருக்கு அந்த தண்டனை கிடச்சிச்சு. அதனால் தேவனுடைய மன்னிப்பை அவர் பெற முடியாமல் போய்விட்டது. அவன் மனவருந்தியும் தேவனுடைய கிருபையை அவனால் ருசிக்க முடியாமல் போயிடுச்சு. இதுவும் தேவனுடைய திட்டம் தான் அப்படின்னு சொல்கிறார். இதுவும் தேவனுடைய திட்டம் தான் அப்படிங்கிறார். இப்போது நமக்கு என்னென்னா, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நமக்கும் இதில் ஒரு நல்ல பாடம் உள்ளதுன்னு சொல்கிறார். பாவத்தில் தான் நம்ம இருக்கிறோம், நம்ம பாவமான நிலைமையில் இருக்கிறோம், அபூர்ணத்தில் இருக்கிறோம். நமக்கு ஒரு பாடம் இருக்குது. நாம் செய்த தவறுகளை தேவனிடத்தில் மனதார அறிக்கையிட்டு மன்னிப்பு கோரும்போது, நம்ம மனிதர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதில்லை, தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். அவர் கிறிஸ்துவின் வழியாக நம்மை மன்னிக்க தயாராக இருக்கிறார். ஆனால் அந்த பாவத்தை வந்து நம்ம மனதார உணர்ந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கணுங்கிறார். அப்போ மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கும். மன்னிப்பு அப்போ அந்த மாதிரி யோசிக்கணுங்கிறார். நம்ம தேவனிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும்போது தேவன் நிச்சயமான பாவத்தை மன்னிப்பார். அதுக்கடுத்தது பார்க்கும்போது சிலுவையில் இயேசு சந்தித்த சவால்கள். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு. தொங்கும் பொழுது அவர் எவ்வளோ சவாலை சந்தித்தார். அதாவது சகோதரர் சொல்கிறாங்க, சிலுவை மேலே இயேசு தொங்கி கொண்டிருந்த போது அவர் சகித்த பாடுகள் இதுவரை ஒரு மனித வரலாற்றில் சந்தித்திராத வேதனையை, அந்த ஒரு வேதனைங்கிறாங்க.
ஒரு உச்சகட்ட வேதனை, உச்சகட்ட வேதனையை உச்சகட்ட பொறுமையோட சகிச்சாராம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவர் பட்ட வேதனையை விவரிக்க முடியாதுன்னு சகோதரர் எழுதுறாரு. விவரிக்க முடியாது. அவர் பட்ட அவஸ்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர்றோம். அவர் எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருக்காருங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரோம். அதை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நம்ம மனசு பார்த்திங்கன்னா இவ்வளவு வேதனைகள் இவ்வளவு கஷ்டங்கள் பட்டாரா, அவர் எப்படி இதை சகிச்சிருக்க முடியும் அப்படின்னால நம்ம மனதுக்குள்ளே கேள்விகள் வரும். ஆனால் இதெல்லாமே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கார். எதுக்காகனா நமக்காக இவ்வளோ வேதனைகளை சிலுவையில் அவர் சகிச்சார். பாருங்க எவ்வளோ அந்த சிலுவையில் அடித்தாங்க. அடிக்கும் போது அவர் வலிஞ்சிருக்கும், அவ்வளோ காயங்களாச்சு, அவர் ரத்தங்கள் போச்சு. ஆனால் அவமானப்படுத்தினாங்க. எப்படி பாருங்க, மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனம் 40ஆம் வசனம். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலையை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். பாருங்க, அது ஒரு ஹைவே, ஒரு முக்கியமான நெடுஞ்சாலை. அந்த ரோடு, அந்த வழியில் போகிறவங்கெல்லாம் இந்த சிலுவை தண்டனை என்பது கொடிய தண்டனை. அந்த கொடிய குற்றவாளிக்கு தான் தண்டனை கொடுப்பாங்க. அப்போ எதுக்காகனா எல்லாருமே இன்றைக்கும் கூட பாருங்கள், அரபு தேசத்துலலாம் இந்த மாதிரி கொடிய தப்பு பண்ணவங்க எல்லாத்தையுமே பொது இடத்துல தூக்கில் போடுவாங்க, பொது இடத்துல சுட்டுக் கொள்ளுவாங்க. அப்போ எதுக்காகனா எல்லாரும் பார்க்கணும். அது மாதிரி எல்லாரும் பார்க்குற மாதிரி அங்கே சிலுவையில் அந்த தூக்கிட்டு இருக்காரு. அந்த வழியாக நடந்து போகிறவர்கள், அது ஒரு ஹைவே, அந்த வழியாக நடந்து போகிறவங்க தங்கள் தலையை துலுக்கி அப்படின்னு தெரியுங்களா, ஆண்டவர் பார்த்து ரொம்ப கேவலமாக பார்த்து தலையை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள கட்டணும்னு சொன்னான் பாரு. இவன் உன்னையே ரட்சிச்சுக்கோ பாரு, உன்னையே ரட்சிச்சுக்கொள்ள உனக்கு உனக்கு தகுதி இல்லை, உன்னையே ரட்சித்துக்கொள்ள உனக்கு நிர்வாகம் இல்லை, நீ தேவாலயத்தை இடித்து 3 நாள் கட்டுறவனா அப்படின்னு கேட்குறாங்க, அவமானப்படுத்துறாங்க. உன்னையே ரட்சித்துக்கொள் என்ன சொல்றாங்கன்னா, நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. நீ தேவனுடைய குமாரன் சொன்ன இல்லை அப்படின்னா நீ தேவனுக்கு, அப்போ என்ன அர்த்தம், நீ தேவனுக்கு தான் நீ பிறந்தேனா, நீ தேவனுடைய குமாரன் தான் சொன்னேன்னா நீ இறங்கி வா பார்க்கலாம். தூசிக்கிறாங்க. எவ்வளோ அவமானம் அங்கே கத்தருக்கு அங்கே சிலுவையில் வருது. கத்தர் அவமானப்பட்டு தான் அங்கே நிற்கிறார். அப்புறம் அங்கே ஜனங்களும் வழியில் போகிறவங்க வராங்களாலும் தூசிக்கிறாங்க. அடுத்தது அங்கே அப்புறம் 41ஆம் வசனத்தில், அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி, பிரதான ஆசாரியர்கள் வேதபாரகர்கள் மூப்பர் எல்லாருமே ஆண்டவர் பரியாசம் பண்றாங்க. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது அவனை ரட்சிக்கட்டும். தேவனை வச்சு அவமானப்படுத்துறாங்க, பரியாசம் பண்றாங்க. தன்னைத்தானே ரட்சித்துக்கொள்ள திராணி இல்லை அப்படிங்கிறாங்க. மற்றவர்கள் ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சிக்க திராணி இல்லை இவனுக்கு அப்படின்னு பரியாசம் பண்றாங்க. அதை சொன்னாங்க, நீ இஸ்ரேல் ராஜான்னு சொன்ன இல்லை, நீ ராஜாவான இறங்கி வாங்குறாங்க. எப்படி இருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வலி வேதனைகள் ஒரு புறம், இந்த மக்களுடைய வசச்சொல் ஒரு புறம், எப்படி இருக்கும் பாருங்க. அப்பொழுது ஆண்டவர் இயேசு எவ்வளோ துக்கம் வேதனைப்பட்டிருப்பார், எல்லாத்தையும் பொறுமையோட செய்கிறார் பாருங்க. அங்கே அதுக்கு மேலே ஆண்டவர் உன்னை தேவனுடைய குமாரன்னு சொன்ன, அப்போ நீ இறங்கி வா பார்க்கலாம், நீ உன்னை ரட்சிச்சுக்கு பார்க்கலாங்கிறாங்க. இப்படியாக ஆண்டவருக்கு அங்கே ஏற்பட்ட பரியாசங்கள், அதாவது ஏற்கனவே நம்ம ஆதார வசனத்தில் படித்தோம், இவ்விதமாக பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களால் அவரையே நீங்கள் நினச்சிக்கிங்க, அதெல்லாம் சகித்து அவரையே நீங்கள் நினச்சிக்கோங்க. எவ்வளோ பாவி பாருங்க, எபிரேயர் 12:3 படிங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, யாரை நினைச்சுக்கணும்? பாவிகள் எவ்வளோ விபரீதம் செஞ்சாங்க, எல்லாத்தையும் சகிச்சு தானே பாருங்க. நம்ம யாராச்சும் ஒருத்தர் ஒரு கடுமையான சொல்ல நம்ம சகிக்க முடியல, நம்மளை யாராச்சும் ஒரு வார்த்தை பேசிட்டா நம்மளால பொறுத்துக்கொள்ள முடியல. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளால் எவ்வளோ விபரீதங்களை சந்தித்தார், அவருக்கு நேரிட்ட அத்தனை விபரீதங்களையும் அவர் சகிச்சார். சகித்து கொண்ட அவரையே நீங்கள் நினைச்சு கொள்ளுங்கள். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வரக்கூடிய சோதனைகள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றிலையும் நம்ம அவரையே நம்ம நினச்சிக்கணும். ஏனென்றால் அவரு எவ்வளோ நிந்தனைகள் அனுபவிச்சார் பாருங்க. அது என்ன படிக்கிறோம் அடுத்த ரீப்ரிண்டில், அதாவது அவரையே நினைத்துக்கொள்ளுங்கள் என்பது பாவிகளால் தம்மீது நடப்பிக்கப்பட்ட பல்வேறு சோதனைகளையும் தம்மீதான எதிர்ப்புகளையும்
நம் ஆண்டவர் எப்படி சகித்து கொண்டார் என்பதை நாம் எளிதில் மறந்து விடாமல் மனதிலே குறித்து கொண்டு கவனத்தில் கொள்வதை குறிக்கும். நம்முடைய சொந்த அனுபவங்களில் ஆண்டவரை பின்பற்றுவர்களாக பாவம் மற்றும் பாவிகளின் சில எதிர்ப்பை நமக்கு எதிராக சகித்திருக்கிறோம். இருந்தாலும் நாம் இன்னும் ரத்தம் சிந்தத்தக்கதாக எதிர்க்கப்படவில்லை. நாம் நிறையா நான் எத்தனை சோதனைகளை நான் சகிச்சிருக்கிறேன், எத்தனை வேதனைகளை சகிச்சிருக்கிறேன், எத்தனை பேரை நான் அவமானப்படுத்திக்கிறாங்க, அதெல்லாம் சகிச்சுக்கிறேன் அப்படின்னு நாம் சொன்னால் கூட நாம் இன்னும் ரத்தம் சிந்தத்தக்கதாக எதிர்க்கப்படவில்லை. ரத்தம் சிந்த நம்மளை அடித்து ரத்த காயப்படுத்திக்கிறாங்களா? ரத்தம் சிந்திக்கிறோமா? அவர் கடந்து வந்த சோதனையான அனுபவங்களை நாம் இன்னும் கடக்கவில்லைங்கிறார். அடுத்த சைடில் அடுத்து வாசிங்க சிஸ்டர். நாம் நம்மை குறைவுள்ளவர்களாக மற்றவர்களைப் போல அபூரணமுள்ளவர்களாகவும் நினைவில் கொள்ளும்போது அவரோ பரிசுத்தமுள்ளவரும் குற்றமற்றவரும் மாசற்றவருமாக இருந்தார் என்பதை நினைவில் கொண்டு அவர் பாவிகளின் எதிர்ப்பை பொறுமையாக சகித்து கொண்டார் என்பதை நினைத்து பார்ப்பது நல்லது. பாருங்க, அதாவது நம்மெல்லாம் குறைவுள்ளவங்க, அபூர்ணர்கள். ஆனால் கர்த்தர் அப்படியே இல்லை. அவர் பரிபூர்ணமானவர், பரிசுத்தம் உள்ளவர், மாசற்றவர், குற்றமற்றவர். அவர் நீங்கள் நினச்சிக்கங்கிறார். அவர் எவ்வளோ தூரம் பாவிகளால் செய்யப்பட்ட விவரங்களை சகிச்சார், பொறுமையோடு சகித்து கொண்டார் என்பதை நீங்கள் நினச்சி பார்க்கறது நல்லது அப்படிங்கிறார். அப்போ நமக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்களில் நமது தலை இயேசு கிறிஸ்து நினச்சி பார்த்தா போதும். சோதனையான அனுபவங்கள் அவருக்கு நேர்ந்த போது அவை உருவான தனிநபரிடமிருந்து வந்தது என்று அவர் கருதாமல், பாருங்க, யார் மூலியமாக நமக்கு சோதனை வருதோ, யார் நம்மளை அவமானப்படுத்துகிறாங்களோ, யார் நம்மளை நிந்திக்கிறாங்களோ, அப்படியான சூழ்நிலை ஆண்டவருக்கு வந்துச்சு. ஆனாலும் அவர் எப்படி நினைக்கலையாமா தனிநபரிடமிருந்து வந்துச்சுங்கிறத கருதாமல் மாறாக பிதாவின் மேற்பார்வையின் கீழ் இருந்ததாக அவர் கருதினாராம். நமக்கு இது நடக்குதுன்னா பிதாவின் மேற்பார்வை, தேவன் எனக்கு அனுமதிச்சிருக்காரு. இந்த ஓட்டத்தில் நான் இப்படி இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணணும்னு அதான் சொன்னார். நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கும், நான் பெரும் ஸ்தானத்தை பெற உங்களால் முடியுமான்னு கேட்டார். அது தேவன் பிதாவாகிய தேவன் அவருக்கு நியமித்த பாத்திரம், அதில் அவர் பானம் பண்ணித்தான் தீரணும். அப்போ அது அவருக்கு வந்த சோதனைகள் பாருங்க, பிலாத்துனால வந்துச்சு, ஏரோதுனால வந்துச்சு, அண்ணா காய்பானால வந்துச்சு, சைசேரால வந்துச்சு, இஸ்ரேல் ஜனனால வந்துச்சு, எல்லாம் தனிப்பட்ட நபர்னால கூட்டத்தாரால வந்துச்சு. ஆனால் அப்போ எப்படி வந்தாலும் இது என்னென்னு சொல்றாருன்னா, தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நினைச்சாருன்னா பிதாவின் மேற்பார்வையில் இது நடந்ததாக அவர் கருதினார். எனவே பிதா அத்தகைய அனுபவங்களை நமக்கு வர இருந்ததால் பொறுமையோட சகித்திருப்பதன் மூலம் அவர் தமது விசுவாசத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். பாருங்க, விசுவாசத்தை நிரூபிச்சாக வேண்டிய கட்டாயம் ஆண்டவருக்கு. ஏன்னா அங்கே விசுவாசம் பிதாவாகிய தேவன் மேலே வச்சுக்கிற விசுவாசத்தில் கொஞ்சம் குறைஞ்சா கூட அவர் வர முடியாது, மீண்டும் உயிர்த்தெழுந்து வர முடியாது, பலி ஏற்றுக்கொள்ளப்படாது. அதில் முழு நிச்சயத்தோட பிதாவை நம்பி அங்கே விசுவாசத்தோடு இருந்தார். பிதாவின் மேற்பார்வையில் தான் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஒப்பு கொடுத்து அந்த விசுவாசத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இயேசு கிறிஸ்து இருந்தார். ஏன்னா சாதாரணமான சிலுவையினுடைய மரண பரியந்தம், சிலுவையினுடைய அந்த கடைசி பரியந்தம் அவர் அந்த விசுவாசத்தை காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ அப்படிங்கிறார், யோவான் 18:12. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதில் பானம் பண்ணார். பாருங்க, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றல ரொம்ப ஜாக்கிரதையோடு செஞ்சார். அதுக்கடுத்தது அடுத்த சைடு பார்க்குறோம், ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மிடத்திலும் தேவனாய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் தேவன் சொன்னார். உபாகமம் 13:3 படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது வாசிங்க சிஸ்டர். உபாகமம் 13:3. உபாகமம் 13 அதிகாரம் 1 அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பர்காராகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு. சிஸ்டர் ஜனங்களை தேவனை சோதிக்கிறார். முழு இருதயத்தோட முழு மனதோட தேவனத்தில் அன்பு கூறுறமான ஒரு சோதனைகளை கொண்டு போறாரு. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனமாக நம்மிடத்திலும் நாம் தேவனிடத்தில் முழு உள்ளத்தோட முழு அன்போடு நம்ம இருக்கிறோமா, முழு இருதயத்தோடு நம்ம இருக்கிறோமாங்கிறத நம்ம சோதிக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கான அனுபவங்களில் நம்ம ஆண்டவரின் கண்ணோட்டத்தை எந்த அளவுக்கு எடுக்க முடிகிறதோ அந்த அளவில் அமைதியாக இருக்கலாம். நமக்கு வரக்கூடிய பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, அமைதியோடு இருந்து கவனிக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசினாருங்களா? பேசினாரா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாய் பேசவே கிடையாது. சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல அவர் வாய் பேசாமல் இருந்தார். ஆனால் ஒரு 2 இடத்துல பேசினார். தேவனுடைய குமாரனா? ஆமாம், நீ சொன்னபடி தான். அப்போ எங்கே பேசுகிறாங்க பேசினார். மற்ற நேரத்தில் பூரா பேசாமல் தந்தார். பிலாத்து முன்னாடி நம்மளெல்லாம் இப்படி குற்றச்சாட்டு கொண்டு வச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? வக்கீலே தேவையில்லை நமக்கு.
வக்கீலே நாமளே என்ன பண்ணுவாங்க, எல்லா சரத்துக்களை எடுத்து போட்டு நம்மளை நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் ஒன்றுமே இல்லை, தப்பே கிடையாதுன்னு நம்ம நிரூபிப்போம். இப்படியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ பேசியிருப்போம். ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்தார். அதாவது நம்ம ஆண்டவர் கண்ணோட்டத்தை எந்த அளவுக்கு எடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம அமைதியாக இருக்கலாம்ங்கிறார். நம்முடைய சோதனைக்காகவோ அல்லது பிறரை சோதித்து நிரூபிப்பதற்காகவோ நமக்கு புரியாத விதங்களில் அனுபவங்களை பிதா அனுமதிப்பார். ஆனால் நமக்கு புரியாமல் நிறைய பிரச்சனை நமக்கு புரிய ஏன் எனக்கு இருந்து வந்துச்சு, எதனால் இப்படி இந்த பிரச்சனைகள் நான் இருக்கிறேன், எனக்கு இப்படி நடக்குது, நம்ம அதை புரியாமல் நாம் இருக்கும் பொழுது நம்ம ஒன்றுமே பேச அமைதியாக இருந்தால் போதுங்கிறார். அதாவது நமக்கு புரியாத விதங்களில் அனுபவங்களை பிதா அனுமதிப்பாரே, ஆனால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் நம்ம மகிழ்ச்சி அடையணுங்கிறார். நமக்கு ஒரு சித்தம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான சித்தம் வச்சிருப்பார் தேவன். அப்போ நமக்கான சித்தத்தில் இப்படி தான் பிதாவாக தான் கொண்டு போக முடிவு பண்ணியிருக்காருன்னா அதில் அமைதியோடு இருந்து நம்ம போகணுங்கிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்ம மகிழ்ச்சி அடைய வேணுங்கிறார். முடிவு பரியந்தம் உண்மை உள்ளவர்களாக நாம் நிலைத்திருப்போமானால் வெகுமதி நமக்கு உரியதாகும். நம்முடைய உண்மையை நிரூபித்து செம்மையாக நடப்பவர்களுக்கு எந்த நன்மையும் அவர் தடுக்காமல் தேவன் நம் காரியங்களை மேற்பார்வை செய்கிறார் என்ற விசுவாசத்தை காத்துக்கொள்வோமேயானால் என்றாவது ஒரு நாள் இப்படி நம்ம விசுவாசத்தை காத்துக்கொண்டு நின்னோம்னா கடைசியில் நல்லது உண்மை மொத்தமான ஊழியக்காரனே அப்படின்னுங்கிற ஒரு வார்த்தை நம்ம கேட்க முடியும். அப்போ நமக்கு வரக்கூடிய சோதனை பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த சோதனைகளா, வராத சோதனை நமக்கு வந்துச்சு. அவர் பாருங்க அவ்வளோ சோதனை, நமக்கு வராத சோதனை அத்தனை அவருக்கு வந்துச்சு. ஆனால் அவருக்கு வந்து கடைசி வரைக்கும் அந்த உண்மை மொத்தமான ஊழியக்காரனாக இருந்து அதை நிரூபித்தார். அதே போல தான் அவருடைய அடிச்சோட பின்பற்றி போகிற நமக்கும் ஆவிக்குரிய விசுவாசமாக நமக்கு அவருடைய பின்னடையாளர்களுக்கு நமக்கும் வந்து நடக்கு நிறைய சோதனைகள் பிரச்சனைகள் வரும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்னா பாருங்கள், நமக்கு நிறைய உலக ஜனங்கள் எல்லாருமே நமக்கு எதிராக திரும்புவாங்க. ஆண்டவருக்கு விரோதமாக சொந்த ஜனங்கள் அத்தனை பேர் திரும்பினாங்க. அவருடைய சொந்த ஜனங்கள், அவர் ரத்த சம்பந்தம் எல்லாம் திரும்பினாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து எதுக்கும் கலங்கலை. பிதாவாகிய தேவனை அனுமதித்த பாத்திரத்தில் அவர் பாடம் பண்ணார். பாருங்க, அந்த சூழ்நிலையில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மரணத்தில் இருக்கும்போது கூட அவர் வந்து பாவிகளை மன்னிக்கிறார். மன்னிப்பு அப்படிங்கிற விஷயம் சத்துருக்களை சேகித்தார். தான் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும்போது மத்தேயு 5:44-45 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். போதுங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள். சத்துருக்களை சிநேகியுங்கள் முடியுமா? சத்துருக்களை சிநேகிக்கிற அந்த கடைசி அந்த அன்புடைய லாஸ்ட் ஸ்டேஜ் அது வந்து கர்த்தர் நிரூபிச்சு காமிச்சார். சத்துருக்களையும் சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்கள் ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை வந்து துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்கிறார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் முடியாத காரியம் தான். அப்படி தான் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கணும். இப்படியாகத்தான் கர்த்தர் இயேசு சத்துரையும் சிநேகிக்க சொன்னார், சிநேகத்தை காமிச்சார். அப்போ அன்புக்குரிய சகோதரர் நமக்காகத்தான் பாருங்கள், அவரை வந்து பாருங்கள், அவர் வந்து பரிசுத்தமானவர், பாவம் இல்லாதவர், மாசற்றவர், அப்படிப்பட்டவர், மகா பரிசுத்தம் உள்ளவர். இந்த பாவிகளாகிய ஜனங்கள் இவ்வளோ விபரீதங்கள் செஞ்சாங்க. சத்துருவா மாறினாங்க. ஆனாலும் அவர்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். அவருடைய அன்பு அப்பேற்பட்ட அன்பு. அவளை மன்னிச்சார், சிநேகித்தார், அவங்களுக்காக ஜீவன் தந்தார். அப்போ இதே மாதிரி வந்து அவரை கொடுக்க முடிஞ்சுன்னா பாருங்க, பிதாவின் சித்தத்தை எவ்வளோ நிறைவேற்றுறதுல கடைசி வரைக்கும் அவர் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்தான்னு பார்க்குறோம். இப்போ பிதாவின் சித்தத்தை கடைசி பரியந்த நிறைவேற்றி முடிச்சாரு. அதான் சொன்னார், சத்துருக்களையும் சிநேகியுங்கள், லவ் யுவர் எனிமீஸ். பாருங்க, அந்த செயலில் கூட பார்க்குறோம், கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய எல்லா மிருதுகளுக்காகவும் ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் மிருதுகளுக்காகவும் காயப்பட்டார். அப்போ இப்படியாகும் போது அன்புக்குரிய சோதனை நம்ம வந்து நமக்குரிய சூழ்நிலைகள், இந்த சோதனைகள், பிரச்சனைகளான ஓட்டத்தில் நாம் தைரியமாக போகணும். ஏனென்றால் நமக்கு வந்து எப்பேற்பட்ட பிரதான ஆசிரியர் இருக்காருன்னா எபிரேயர் 4:15-16 படிக்கிறோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். அன்புக்குரிய நமக்கான பிரதான ஆசாரியர் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கார். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவமெல்லாம் இருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். அதனால் அன்புக்குரிய நமக்கு நம்ம வாழக்கூடிய சூழ்நிலை, நம்மளுடைய எல்லா பலவீனங்களும் அவருக்கு தெரியும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மளுடைய சூழ்நிலைகளை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையிறதுக்கு தைரியமாய் கிருபாசனத்தில் இல்லை அந்த பந்தியில் சேர்றதுக்கு நம்ம தகுதிப்படுத்திக்கணும். அதான் சொல்கிறாரு,
நம்ம எபிரேயர் 4:5-15-16 நம்முடைய உபத்திரவம் மற்றும் சோதனை நேரங்களில் நம்முடைய இருதயத்தை விசுவாசத்தோட நம்ம ரட்சிக்க வல்ல இடத்துல உயர்த்த வேணுங்கிறார். நமக்கு சோதனைகள், பிரச்சனைகள், உபத்திரவமான நேரத்தில் நம்ம யார் இடத்துல நம்ம இருதயத்தை உயர்த்தணுமா? தேவனிடத்தில் உயர்த்தணுங்கிறார். அவரை நேசிக்கிறவன் பேரில் அவர் கொண்டுள்ள அன்பையும் அவர் ஞானத்தையும் நமது ஆபத்து காலத்தில் உதவும் கருணையும் நாம் உணர வேணுங்கிறார். அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம உணர்ந்தவர்களாக இருக்கணும். இதெல்லாம் தேவன் நமக்காக நம்ம நேசிக்கிறாரு, நம்ம மேலே அன்பு வச்சிருக்காரு. அப்போ நம்ம ஆபத்து காலத்தில் உதவக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருணை உள்ளவராக இருக்கார். அதனால தான் நம்ம இடத்துல ஆலோசனைகள் கேட்கணும். இடத்துல நெருங்கி ஜீவிக்கக்கூடிய சிலாக்கியம் பெற்று ஆபத்து காலத்தில் விடுதலை பெறவும் பலப்படவும் சத்தியத்தில் நிலைத்திருக்கவும் செய்து ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் நம்ம வெற்றி காண செய்யுங்கிறார். அதை ரீபீட் நம்பர் 64, 24, 68 இந்த ஆர்டிக்கல் கூட படிங்க. இங்கு ராஜரிக ஆசாரிய கூட்டத்தார் அனைவருக்கும், அதாவது மாபெரும் பிரதான ஆசாரியனுடைய அடிசுவடுகளில் நடக்க நாடும் அனைவருக்கும் முக்கியமான படிப்பினை உள்ளது. நாம் கிறிஸ்துவின் நிலையில் இருந்து அவருடைய அடிசுவடுகளில் நடக்க நாடுவது வரையிலும் நமக்கான ஜீவியத்தின் சோதனையான அனுபவங்கள் அனைத்தும் நமக்கென கர்த்தரால் கவனமாய் கருத்தில் கொள்ளப்படுகிறது. அதாவது நமக்கு தேவையற்றதும் நமக்கு நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறதுமான எந்த கசப்பான அனுபவங்களையும் நம்முடைய துக்கம் மற்றும் சோதனையின் பாத்திரத்தில் அவர் ஊற்றுவதில்லை என்பதை நாமும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த வாக்குத்தத்தங்கள் நிமித்தமாகவும் நமக்கு முன்னோடியும் மகிமை அடைந்தவருமாகிய நம்முடைய ஆண்டவரிடத்திலான பிதாவின் உண்மையான சான்றுகளை நிமித்தமாகவும் சுவிசேஷ யுகத்தில் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கைக்குள் அடைக்கலம் புகுந்துள்ள நமக்கு பலமான ஆறுதல் உள்ளது. என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த ரீபிட்டில் நாம தான் ராஜரிக ஆசாரிய கூட்டத்தார். நம்ம எல்லாருமே நம்ம மாபெரும் பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து அடிச்சோடில் போயிட்டு இருக்கிறோம். இவர் நமக்கு முக்கியமான படிப்பினை இருக்குங்கிற. என்ன படிப்பில்லைன்னா, நமக்கு இந்த ஜீவியத்தில் வரக்கூடிய சோதனை அனுபவங்கள், இந்த ஜீவியத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே பாருங்க தேவனால் கருத்தில் கொள்ளப்படுது. எதுக்காக தெரியுங்களா? நமக்கு தேவையில்லாதது. இந்த சோதனை எனக்கு தேவையில்லை, இந்த பிரச்சனை எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா நமக்கு தேவையற்றதும் நமக்கு நித்திய கனமமை உண்டாக்காததுமான எந்த கசப்பான அனுபவம், நமக்கு வரக்கூடிய கசப்பான அனுபவங்கள் நமக்கு நித்திய கனமம் உண்டாக்கலைன்னா அதை நமக்கு அனுமதிக்க மாட்டார். அப்போ நமக்கு அனுமதிக்கிறாருன்னா நமக்கு அது நித்திய கனமமை உண்டாக்கும். இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. அதனால் நமக்கு வரக்கூடிய கசப்பான அனுபவங்கள், சோதனைகள், இதெல்லாம் துக்கங்கள், இதெல்லாம் என்னென்னா நம்முடைய பாத்திரத்தில் ஊட்ட மாட்டார். நமக்கு இன்னொரு பாத்திரம் இந்த வாழ்க்கை, அதில் தேவன் ஊற்றுறாருன்னா அது நமக்கு கனமயமே தான் கொடுக்கும். எனக்கு ஏது வந்துச்சு, எனக்கு மட்டும் ஏன் வருது அப்படின்னா நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. நமக்கு இது அனுபவிச்சிருக்கார் தேவன், அதில் நம்ம பானம் பண்ண வேண்டியது தேவனுடைய சித்தமாக இருக்குது. அதனால் நமக்கு என்ன பின்னாடி கிடைக்குன்னா கனம், மகிமை, அந்த ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம அதை நம்ம உணர்ந்தவர்களாக இருக்கணுங்கிறார். அப்போ இந்த மகத்துவமிக்க நினைவு கூறுதலை பாருங்க. அடுத்தது இந்த மகத்துவமிக்க நினைவு கூறுதலை நம்ம ஆசிரிக்கையில் நாம் நம்முடைய நீதிமானாக்கப்படுதலுக்காகவும் நமது மீட்பரோடு கூட உடன்படி செலுத்துவதென நாம் அனுபவிக்கும் மகத்துவமான சிலாக்கியங்களுக்காகவும் கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை நிறைவேற்றுவதற்கான சிலாக்கியத்துக்காகவும் நன்றியினை காணிக்கையாக்கிடுவதற்கு நாம் மறவாதிருப்போமாக. இந்த ஒரு தருணத்தில் துக்கித்தல்களும் ஆழ்ந்த சிந்தித்தல்களும் தியானித்தல்களும் இருதயத்தை முழுமையாக ஆராய்ந்து காணப்பட்டாலும் கர்த்தரை போல நாமும் விசுவாசத்தில் ஜெயங்கொண்டு இருளிலிருந்து நம்மை தம்முடைய ஆச்சரியமான வழிநடத்துக்கு கொண்டு வந்தவரும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறதுமான மாபெரும் நிகழ்வில் பங்கு பெற நமக்கு ஸ்லாக்கியம் அலுவலனுடைய புண்ணியங்களை அறிவித்து முன்னேறுவோமாகுங்கிறார். அப்போ நமக்கு இந்த ஒரு நினைவுகள் அனுசரிக்க போகிறோம். நாம் நீதிமானாக்கப்படுறதுக்கான ப்ராசஸில் அது ஒரு வாய்ப்பு. நமது மீட்பரோட உடன்படி சேர்த்ததில் அந்த பலியில் நமக்கு ஒரு பங்கு கிடைக்கிது. அப்போது அவருடைய உபத்திரவத்தில் நமக்கு குறைவானத்தை நிறைவேற்ற ஒரு வாய்ப்பு தேவன் கொடுத்துருக்காரு. குறைவானத்தை நிறைவேற்றுறோம். நமக்கு வரக்கூடிய உபத்திரவம் ஆண்டப்பட்டதில் குறைவானது தான். அப்போ இதெல்லாம் நம்ம பங்கு எடுத்துக்கும் போது நிச்சயமாக அவருடைய அந்த மேலான ராஜ்யத்தில் நம்ம ராஜாக்கள் மாசாலுமாக ஆசாரிய கூட்டத்தராக தேவன் நிறுத்துவார்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் இந்த ஒரு ஓட்டத்தில் நம்ம எப்படி ஓடணும்னா முன்னேறி போகணும். ஆண்டோட அடிச்சோட பின்பற்றி தொடர்ந்து முன்னேறி போகணும். ஏன்னா ஆண்டவருக்கு ஏற்பட்ட விபரீதங்கள் பாவிகளால் ஏற்பட்டுச்சு. அதன் மத்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டார். அதே போல் நமக்கும் இந்த சோதனைகள், பிரச்சனைகள் எல்லா சூழ்நிலையும் வரும். நம்ம எல்லா சூழ்நிலைகளும் போவோம். அதனால் இதுலேயும் நம்ம மனம் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து
நமது பிரதான ஆசிரியர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பரிந்து பேச ரெடியாக இருக்கார், நமக்காக இரக்கம் செய்ய ரெடியாக இருக்கார். ஆகவே இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாக அவர் கிருபாசனத்தில் சேரக்கிடவும் அப்படிங்கிற ஒரு வசனத்தை நம்ம மையமாக கொண்டு தொடர்ந்து நமது ஓட்டத்தை பரிசுத்தமாக ஓட தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து நடத்துவராக. பொறுமையோடு கேட்டவர்களையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து நடத்துவராக. ஆமென்.